ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிச்சானா வன்முறை இல்லாத ஒரு உலகத்தில் அவன் மட்டும் வாழ்வான். சுற்றி வன்முறை நடந்துருக்கலாம், நீ எப்படி இருக்கலாம்? நீ ஒரு வன்முறையற்ற ஒரு மனிதனாக வாழ முடியும், உன்னால் முடியும். நீ நிறைவான மனிதனாக வாழ முடியும். நீ ஒரு கொண்டாட்ட பேர் வழியாக இருக்க முடியும், எல்லாராலையும் முடியும். நான் தான் இல்லை, நீங்களும் எப்படி இருக்கலாம்? அதுக்கான முயற்சி தான் நான் பேசியிருக்கலாம். நீங்கள் ஏன் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்காக இருந்துட்டு போகிறதுக்கு பிறந்தீங்க. அப்போ என்னுடைய ஏனுக்கும் உங்களுடைய ஏனுக்கும் முரண்பாடு இருக்கும், என்னுடைய பதிலுக்கும் உங்களுடைய பதிலுக்கும் முரண்பாடாக இருக்கும். நான் அழகாக சொல்கிறேன், அதுக்கு தான் வீடியோ பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட எடுத்துருங்க. ஏன்னா என்னுடைய பேச்சு எப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது. உங்கள் நலன் கருதி தான் நான் பேசுகிறேன், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன் நீங்களே எப்படி தான் வச்சுக்கிறீங்க? உங்கள் தேவையில் அடைய முடியாதபடியான சரிகளை நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. நீங்கள் தான் சரின்னு சொல்லி நீங்கள் தான் தேவைகளை அடையலை. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்கள் சரிகள் தான் உங்கள் தேவை என்ன அடையாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா பாருங்கள். ஏன் நான் துக்கப்படுகிறேன் என்றால், சில சரிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், என் தேவைகளை நான் மறந்து விடுகிறேன், அதனால் நான் துக்கப்படுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்கு 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 நான் சரியெல்லாம் சுமந்துக்கினேன்? எதற்கு இவர்கள்லாம் சரி சொல்லி கொடுத்தாங்க? எதற்கு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? என்னையே செய்வனாங்க, அசைவனாங்க, இப்படின்னாங்க அப்படின்னாங்க. யார் இதை பிரித்து கொடுத்தாங்க? என்னவா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், மனிதனுக்கு அறிவு இருக்குது, குறிப்பாக பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு தான் உங்கள் பிரச்சனையே. எதற்கு பெண்களை அடிமையாக்கினார்கள்? யார் அப்படி அடிமையாக இருக்கிறார்கள்? கேள்வி கேட்டிங்களா? ஒவ்வொரு பெண்ணுமே தனக்குள்ளே நான் ஏன் இப்படி வாழ்கிறன்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சானா, என் தேவையும் என் சரியாக எனக்கு முரண்பாடும் ஒரு பெண்ணுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னான். வாழ்க்கையை அவள் சரியாக வாழணும்னு அவன் நினச்சிட்டான்னு சொன்னான். அவள் தேவையை அவளே நிறைவேற்றிக்கணும்னு சொன்னான். நீ நண்பர் மாதிரி தானே கணவனாக வாழ்ந்துட்டு போனோம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பா. 50% கொடுக்கணுமா, 60% கொடுக்கணுமா? ஆணுக்கு பெண்ணுக்கு திறமை உள்ளவங்கள வேலைக்கு எடுக்கணுமா? சதவீதம் பார்த்து வேலைக்கு எடுக்கணும். எது நீ தப்புன்னு சொல்றியோ அதை நான் சரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். காமம் அவசியம், தப்பு கிடையாது. காமத்தோடு வாழ்கிறது வாழ்க்கைக்கு அழகு. காம உணர்வு இல்லாதவன் எதுக்குன்னு கேட்குறேன் நான். வேஸ்ட்டு பீஸு. சும்மா லப்பர் பந்து மாதிரி வாழ்றதுக்கு எதுடா உனக்கு மனுஷன்னு வச்சுக்கின்னு என்ன கேட்டாக்கா ஒரு மூத்திரம் பெய்யறதுக்கான்னு கேட்குறேன் நான். அது ஏன் வேறெல்லாம் வருது? கடவுள் அதை என்ன செய்யலை? ஒரு மூத்திரம் பெய்யறதுக்கு படைக்கலை. யார் புரிஞ்சுக்கணும்? நீ தான் புரிஞ்சுக்கணும். அதை நான் தான் சொல்லுவேன். அது இது சொன்ன குற்றம்னாக்கா அதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? அவர் சொன்னது பொய்யப்பா, இவர் சொன்னது பொய்யப்பா, எவர் சொன்னதும் பொய்யப்பா, உன்னை நீயே கேளப்பா. யாரை கேட்கணும்? நீங்கள் எப்படி வாணுன்னு யார்கிட்ட கேட்குறீங்க? ஏன் நீங்கள் தானே கேட்கணும். உங்களுக்கு யாருன்னா கேட்டிங்கன்னா கூட என்கிட்ட எப்படி வாணுன்னா நான் சொல்லித்தருவேன். இப்படியெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எப்படி வாங்கணும் நீங்கள் தான் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணணும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே சரி பண்ணுறீங்க, உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறிச்சா, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா, நீங்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கான வழியை தெரியுதுன்னு எல்லாத்தையும் சிம்பிளாகி சுருக்கி நீங்கள் எப்படி வாங்கணும்னா, உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம வாங்கணும். கொண்டாட்டம் யாருடைய பிறப்புரிமை? நான் எதனா உங்களுக்கு எப்படின்னா புரிய வச்சுட்டு இருந்தேன்னா அதுதான் நான் வெற்றி பெற்றது. என்னை அப்படியே ஒத்துக்குவேண்ணா. நீ சிந்திச்சுன்னா பண்ண புரிஞ்சுக்க பாரு, உன்னை கேளு, ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டுப்பாரு, நீங்கள் கொண்டாட்டம் ஆகிடல. நான் அந்த மாதிரி கேட்டு தான் தெளிவாயிட்டேன். நீ என்ன ஆகிட்ட? ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்வியை எவன் ஒருவன் தன்னைத்தானே கேட்டு தெளிவு பெறுகிறானோ அவனே இந்த உலகத்தில் வாழும் தகுதியுடையவன். எளிமைன்றது உடையில் இல்லை, உட்கார்ந்துக்கிற இடத்துல இல்லை, பேசுகிற பேச்சு புரிய வைக்கிறது. உனக்கு எளிமையாக புரியுதான்னு பாரு. இதுக்கப்புறமும் புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் எதற்கு எப்படின்னு நீயே உன்னை கேட்டு ரொம்ப தெளிவாக வாழு. உன்னை மதி, உன்னை கொண்டாடு, உன் தேவைகளை நீ முடிச்சுக்கோ, நிறைவாக இரு. எப்படி இரு? நிறைவாக இரு. அப்பா வாழ்ந்த கடவுளுக்கு அப்போ தான் நன்றி சொல்லுவேன். எப்படி இரு? எதற்கு எதற்கு எப்படி எப்படி வணக்கம். இன்னைக்கு வாரம் ஒரு தலைப்பு. இந்த வாரம் ஏன் எதற்கு எப்படி விஜயகுமார் கேட்குறாரு. இப்போ நம்ம விஜயகுமாரையே பார்த்து கேட்கணும், ஏன் இந்த கேள்வி கேட்ட, எப்படி இந்த கேள்வி கேட்ட, எதுக்கு இந்த கேள்வி கேட்ட. அவர் சொல்லுவார், நீ சத்சங்கத்தில் நிறைய பேசினேங்கிற, நிறைய தலைப்பில் பேசிங்கிற, இதே தலைப்பாக்கி என்ன பண்ண பேசு. இப்போ எது கேட்டார் அவர்? ஏதாச்சும் ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணார்? ஏன் அப்படின்னாக்கா அதுக்காக கேட்டார்.
எதற்கு கேட்டார் அப்படின்னா, இந்த கேள்வியில் என்ன நான் சூட்சம் இருக்குது அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கலாம். எப்படி கேட்டார் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. அதனால் என் முன்னாடி வந்து உட்காந்து என்ன பண்ணார் சத் சங்கத்தில் இதை கேட்டார். இப்போ ஏன், எதற்கு, எப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதில் ஏன் எதற்கு எப்படின்னு ஒன்று இருக்குது, கேட்கணும். மனிதனுக்கு என்ன செய்ய தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எதற்கு எப்படின்னு கேட்க தெரியாது. இல்லைன்னா ஏன் எதற்கு எப்படின்னு கேட்க தெரியும். கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அதுக்கான பதில் தெரியுன்ற மாதிரியான திமிரில் இருப்பாங்க. கேட்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சிச்சுன்ற திமிரில் வந்துடுவாங்க. ஏதோ ஒரு பதில் கிடைச்ச உடனே அதுதான் பதில்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த முடிவில் அவங்க நிறைவாயிடுவாங்க. இதுவும் அந்த பக்கம். இன்னொரு பக்கம் இருக்குது, அவனுக்கு எதுவுமே கேட்க தெரியாது. ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. அப்பா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, இல்லை டீச்சர் சொன்னாங்க, வாத்தியார் சொன்னாங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொன்னாங்க. இந்த உலகம் உருண்டை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அடுத்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, உருண்டைன்றாங்களா பந்து மாதிரி இதுன்றாங்களா? இப்போது லட்டு உருண்டையாகுது, பர்ஃபெக்ட் ரவுண்டா பிடிக்கணும்ல பொத்து இருக்குது. லட்டு உருண்டையாக இருக்குது, ஆனால் அதோட விட்டம் ஒரே மாதிரி இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆனால் லட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒருத்தர் லட்டு வேணுமான்னு கேட்குறாரு, இன்னொருத்தர் லட்டு வேணான்றாரு. இப்போ ஒருத்தர் வேணுமான்னு கேட்ட லட்டு எந்த சைஸில் இருந்ததுன்னு நம்ம கேட்கல, வானான்னு சொன்னவரும் என்ன சைஸுன்னு கேட்கல. ஆனால் லட்டுக்குள்ளே என்ன இருக்குது, சைஸ் இருக்குது. முந்திரி பருப்பு போட்டதா, திராட்சை பழம் போட்டதா, கற்கண்டு போட்டதா, ஏலக்காய் போட்டதா, இவ்வளோ இருக்குது அந்த லட்டுக்குள்ளே. டீட்டெயில் இவரும் இப்போ கேட்கல. வானான்னு சொன்னவரும் என்ன பண்ணல, டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போது லட்டு வேணுமான்னு கேட்டார். எதிராளி என்ன சொன்னாங்க, லட்டு வானான்ட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை இதெல்லாம் போட்ட லட்டு அப்படின்றார். இப்போ அவர் சொல்கிறாரு திரும்ப வானா. ஏன் வானான்னாரு? இப்போ ரெண்டாவது சொன்ன, முதல் சொன்ன வானாவும் ரெண்டாவது சொன்ன வாவனும் ஒன்றா? முதல் சொன்ன லட்டும் ரெண்டாவது சொன்ன லட்டும் ஒன்றா? முதல்லையும் ஆஃபர் பண்ணார் வேணுமான்னு, திரும்ப அவரே மாற்றி என்ன சொன்னார், அது உள்ள இதெல்லாம் இருக்குதுன்னாரு. திரும்ப அவர் 2 வாட்டி லட்டு தான் கேட்டார். முதல்ல லட்டு வேணுமான்னு கேட்டார், ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, வரையத்து சொல்கிறாரு, அது உள்ள என்ன இருக்குதுன்றதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லட்டை அவர் வாங்கணும், சாப்பிட்ணும். விற்கிறாரோ இல்லை சும்மா இலவசமாக கொடுக்குறாரோ அது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஆனால் கொடுக்குறவருக்கு லட்டை கொடுக்கணும். அதனால் வானான்ட்டு ஒன்று அவரால் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல. அதனால் மேலும் தகவல் சொல்கிறார், ரெண்டாவதும் வானான்ட்டார். இப்போ திரும்ப அந்த லட்டுக்கார் சொல்கிறாரு, லட்டுக்கு கொடுக்குறவர் சொல்கிறாரு, இது வந்து பிரசாதம், இது கடவுளுக்கு படைக்கிறது, வெறும் திராட்சை ஏலக்காய் மட்டும் கிடையாது, இது பூஜை பண்ணி கடவுள்கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ண ஸ்பெஷலைஸ்டு அப்படின்றார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி கொடுங்கன்றார். இப்போ இது தெரிஞ்சினாரா? இப்போ அடுத்த ஆள்கிட்ட லட்டு கொடுக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, இது நெய்வேத்தியம் பண்ணுதுன்றார். இதெல்லாம் வந்துட்டார். முந்திரி திராட்சை அது இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நெய்வேத்தியம் பண்ணதை நான் சாப்பிட மாட்டேன், நான் வேற்று மதத்துக்காரன், எனக்கு வானான்ட்டார். இப்போ 4வது ஆள்கிட்ட என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய்வேத்தியம் பண்ணால் சில பேர் வாங்க மாட்டாங்க, அதனால் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து லட்டு வேணுமான்னு கேட்பார். அவர் வானான்னுவார், இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டவுடனே வாங்கிடுவார். அப்போது அந்த அவர் என்ன ஏன் எதற்கு எப்படின்னா 3 விதமான கேள்விகள், 3 விதமான பதில்கள் அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஒருத்தர்கிட்டையும் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்து அந்த லட்டு என்னான்னே தெரியாதாயிடுச்சு அவருக்கே. அவர் தான் குத்துனுக்கிறார் லட்டை. இப்போ யாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவருக்கு வாயில் வந்தெல்லாம் வளர்ந்துக்கிறாரு, மறந்துட்டார் கேள்வியெல்லாம். அவர் வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சொன்னாலும் ஒத்துக்கலை, அப்படி சொன்னாலும் ஒத்துக்கலை, இப்படி ஒத்துக்கினாங்க, இப்படி ஒத்துக்கலை, இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அவருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணும், வாழ வந்துக்கிறீங்க, எப்படி வாழணும் அப்படின்னு ஆளுக்கு சொல்கிறாங்க. ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், மனுஷனை எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும். இந்த கதையை பலர் பலவிதமாக சொல்லிடுறாங்க. சில மதங்கள் சில மாதிரி வரையறுத்து கொடுத்துருக்குது. ஒழுக்க போதனைகள் உங்களை சுற்றி இருக்குது. அப்போது ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு ஒழுக்க போதையின் பின்னாடி போயின்னுக்கிறான். அதை சரின்னு வர உணர்றான். சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்க போதையில் 2 பேரும் வேறு ஆள், கடவுள் நம்பிக்கையில் வேறு ஆள், வாழ்க்கை முறையில் வேறு ஆள். இதுதான் சண்டை நடக்கிறதுக்கு காரணம்.
இந்த உலகத்தில் நமக்கு என்ன புரிஞ்சிக்கல, இன்னும் கூட ஏன் மனிதன் ஒன்றும் புரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எதற்கு அப்படின்றத புரிஞ்சிக்கவே இல்லை. இதுதான் பிரச்சனையே. ஒரு மனிதனுடைய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கேள்விகளை அடிப்படையாக வச்சு வாழ்க்கையை அவன் நகர்த்தவே இல்லை. எல்லா மனிதரும் இந்த கேள்வியை முன் வச்சு நகர்த்தினாங்கன்னா யாரா கூட சண்டை இல்லை, யாரா கூட பிரச்சனை இல்லை, யாரா கூட வன்முறை இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை. அவ்வளோ ஆழமான கேள்விகள் இது. இந்த கேள்வியில் இது ஒரு மந்திரம். ஏன் எதற்கு எப்படின்றது ஒரு மந்திரம். எதை செய்தாலும் ஏன் எதற்கு எப்படி, ஏன் எதற்கு எப்படி, ஏன் எதற்கு. சும்மா ஏன் எதற்கு எப்படி இல்லை, தனித்தனி. நான் ஒரு கடைக்கு போகிறேன். ஏன் போகிறேன்? பல காரணம், ஒரு காரணம் கிடையாது. ஒருத்தர் ஒரு துணி கடைக்கு போகிறாங்க, மார்க்கெட் கடைக்கு, இது காய்கறி கடைக்கு போகிறாங்க, மளிகை சாமான் வாங்க போகிறாங்க, இல்லை நகை வாங்க போகிறாங்க. பலவிதமான கடைகள் இருக்குது, பலவிதமான தேவைகள் இருக்குது. போகிறேன் கடைக்குன்னு சொல்கிறேன், கோயிங் டு ஷாப் அப்படின்னா அது பரிபூர்ணமாக ஆயிடுச்சானா இல்லை. இந்த ஷாப்புக்கு போகிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லி இருந்தவங்களுக்கு நான் சொன்னால் அந்த ஷாப் தான். நேற்று என் நண்பர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு நான் போய் ஒரு மோதிரம் வாங்கலான்னு இருக்கிறேன். அந்த மாதிரி மோதிரம் வாங்கிறதுக்கு போகிறதுனால நாளைக்கு இந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னா, நான் இப்போ வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், நான் அந்த மாதிரி கடைக்கு கிளம்புறேன், நீ கால் பண்ணாத, இல்லை கால் பண்ணு, ஏதோ சொல்கிறேன். அப்போனா அவருக்கு ஏற்கனவே என்ன பண்ணிடுறேன், இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சுக்கிறேன். அதனால் நான் சும்மா சின்னதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே அவருக்கு என்ன ஆகிடும், புரிஞ்சிடும். இது வேறு யாருன்னா பச்சா, அவங்க வீட்டில் அவங்க மனைவியோ இல்லை நண்பர்களோ வேறு யாரோ பச்சாங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, கடைக்கு பார்த்தாலும் அவங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்லாம். ஆண் பெண்ணாக இருந்தாக்கா கடைக்கு போகிறேன், அங்கே வந்து இந்த வைத்தியை காத்து இருந்தாலும் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லினே இருப்பாங்க. ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன், நீ அங்கே வா அப்படின்ட்டு. அப்படி தானே நம்ம ஆற்றுல சந்திக்கலாம். இந்த மாதிரிலாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கோடு வேடாக சொல்லியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். குறுக்க நம்ம பாஞ்சா நமக்கு தெரியாது. அப்போது ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடந்துனுக்குது, வாழ்க்கை முறையில் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துனுக்குறாங்க, ஏதோ ஒன்று நடந்துனுக்குது. நம்ம எதையுமே ஏன்னு கேட்கவே இல்லை. ஒரு சண்டை இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்குது? இந்த பதிலுக்கு சொற்பமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாகல்னு ஒரு அந்த ஊரில் இங்கேருந்து போனவங்கள தீவிரவாதிங்க சுட்டாங்க, இந்தியா பாதிக்கப்பட்டுச்சுன்ட்டு அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கலை பாகிஸ்தான். அதனால் இது மட்டும்தானா? இதானா பிரச்சனை? உண்மையா? உள்ளே போய் நீ தீவிரவாதி மேலே தானே பிடிக்கணும், அப்படி தானே? இந்தியாவில் இருக்கிற பொதுமக்களை பாகிஸ்தான் குண்டு போடுது, பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்கள் மேலே இந்தியா குண்டு போடலையா? போடுதா இல்லையா? 2 பேர் பிரச்சனைனா தீவிரவாதியை மட்டும் அடிக்கிறாங்களா, மற்றவங்களும் அங்கே சாவுறாங்களா? சும்மா டூருக்கு போனவங்களை சாவிச்சது குற்றம் தான், அதில் வந்து தப்புலாம் ரைட்னா நான் சொல்ல வரல. சம்பவம் ஒன்று நடந்துருக்குது, அந்த சம்பவத்துக்கு தீர்வு ஒன்று இருக்குது. இந்த தீர்வு வன்முறையா? 2 பேரும் சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குண்டு போட்டுக்கிட்டா, இவன் செய்கிற குண்டெல்லாம் அவன் மேலே பொறுத்தா, அவன் மேலே குண்டு பொறுத்தா. இப்போ இதை மட்டும் ஒரு சம்பவமாக எடுத்து வச்சு நீ யான்னு கேட்டிங்கன்னா அவன் தகுதிக்கு ஒரு பதில் சொல்லுவான். அப்படித்தானே? அவங்ககிட்ட பீரங்கி இருக்குது, குண்டு இல்லை, துப்பாக்கி இருக்குது, ரவை இல்லை. புரியுதா? ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு, அதனால் பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. பாகிஸ்தான்ன்றது ஒரு நாட்டோட பேர். அதில் வாழ்கிற நிறைய உயிரினங்களில் மனித உயிரினம் நிறையா. சாகடிக்க போகிறது மனித உயிரினங்கள் தான். அங்கே தான் நாய் மாடெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு? அதெல்லாம் பாகிஸ்தானா? அந்த நாய் பாகிஸ்தானில் இருக்குதா, நம்ம நிலத்தில் இருக்குதா? அந்த மாடு, அந்த பூனை, அந்த சிங்கம், அந்த புலி, அங்கே வாழ்கிற விலங்குகள், உயிரினங்கள், பூச்சி, புழு எல்லாம் சாவுது இல்லை கூட சேர்ந்து. அதுங்கெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது? எங்கே இருக்குது? நிலத்தில் இருக்குது. நீ குண்டு மனுஷன் மேலே மட்டுமா போட்டுனுங்கிற? நிலத்தில் போடுற. இப்போ ஏன்னு ஒன்று கேட்டால் நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி தீவிரவாதிங்கன்னு சொல்கிற. ஆனால் பதில் உண்மையாது, நிறைவடையுதா, சரியா இது பதில்? ஆனால் உங்களுக்கு ஒரு பதில் ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்களும் என்ன தான் சொல்லுங்கிறீங்க, அவன் போடுவான், நாங்கள் கம்முன்னு இருப்போமா? நான் இந்தியன், நானும் ஒரு இந்தியன் தான், அப்படி தானே? எனக்கு பாகிஸ்தான் மேலே வெறுப்பு கிடையாது, எந்த நாட்டு மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை, நானும் இந்தியன் தான். ஏன் நான் இந்தியன் வந்து எல்லாரும் மேலே வெறுப்பாக இருக்கணும்னு என்ன சட்டம் இருக்குதா என்ன? இல்லை. அதுக்காக நான் அவனுக்கு ஆதரிக்கணும் இவனுக்கு ஆதரிக்கணும்னு அவசியம் எனக்கு இருக்குதா என்ன? இல்லை. அப்படி தானே? அப்போ ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி திருப்தி ஆனீங்க? யோசித்து பாருங்கள். துப்பாக்கி குண்டு 2 பேர்கிட்டுமே இல்லை. ஒருத்தரால் குண்டு போட்டு தாக்கிக்க முடியாது. அவங்க வந்து ட்ரோனில் தாக்கினா அதை தாக்குறதுக்கான கருவிகள் இவங்ககிட்ட இல்லை, ட்ரோனில் தாக்குற கருவி அவங்ககிட்ட இல்லை, அதை தடுக்கிற கருவி இவங்ககிட்ட இல்லை.
நான் அணு ஆயுதம் வச்சுக்கிற வல்லரசு நாட்டில் ஒன்றுன்னு இவங்ககிட்டையும் இல்லை அவங்ககிட்ட இல்லை. யாருக்கிட்டையுமே துப்பாக்கி அதெல்லாம் இல்லை, என்ன பண்ணியிருப்பான்? இன்னொரு விஷயம், எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒரு 4 பேர் சுட்டாங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோம், நியூஸ்லேயே வரல, அப்போ இந்த சண்டைலாம் நடக்கும். அப்போ பிரச்சனை எங்கே? ஏன் இப்போ பிரச்சனை? ஏன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை? இப்போது நியூஸில் போயின்னு இருக்குது, யூடியூப்லலாம் நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிறாங்க, பிபிசி உலக செய்தியில் சொல்லுங்கிறாங்க, 60,000 63,000 இத்தனை பேர் இவ்வளவு இது, இந்த தைச்சிட்டாங்க அந்த இஷ்டாங்க, இந்தியா மேலே இந்த இடத்துல கொண்டு போட்டாங்க. பார்த்துக்கிறீங்க தானே? ஏன் இப்போ ஏன் திருப்தி ஆயிடுச்சா உங்களுக்கு பதில்? நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு பதில் அதை திருப்தி ஆகிடுறீங்க தானே? ஏன்னு எதனால் திருப்தியா? நீங்கள் எப்படி ஆகலாம்? ஒரு மனுஷனை சாவடிக்கிறது நியாயமா? தீர்வாகுமா? டூருக்கு சுற்றி வந்து பார்க்க போனாங்க, அவங்களையும் சொன்னோம், அடிப்படையாக சொல்கிறேன், அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. சரி, இவங்க ஏன் அங்கே டூருக்கு போய் பார்க்கணும்? இவங்க ஊரில் இல்லை, அது அங்கே இருக்குது, வண்டி கண்டுபிடிச்சிட்டான், டூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது, பணம் வச்சுங்கிறான், ஊரை சுற்றி பார்க்குறான், அப்படி தானே? கொள்கைக்கு முரண்பாடான ஒரு ஊருக்கு போகிறான், அவங்களுக்கு இவனை பிடிக்கல, சாவச்சிட்றானுங்க, அப்படி தானே? அப்போ இவர் பக்கம் தப்பு இருக்குது தானே? டூர் இங்கே இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது தானே? எங்கே போனாலும் அதே காற்று மழை தண்ணி அதானே, என்ஜாய் பண்ண தானே போனார், அப்படி தானே? அப்போ அங்கே சுட மாட்டாங்கன்னு தானே? துப்பாக்கி வச்சுங்கிறவன் சுடாமல் எப்படி இருப்பான்? ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி குத்துட்டீங்க என்ன பண்ணுவான்? பிடிக்காதவங்களை என்ன பண்ணுவான்? இல்லைண்ணா இப்போ இவர் போனது சரியா? பாகிஸ்தான் நான் பக்கத்து ஊர் தானே, இன்றைக்கி எதிரின்னு சொல்கிறியே, நீ அன்றைக்கே சொல்லி இது எதிரி நிறைய எங்கெல்லாம் டூர்லாம் போகாதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இப்போ சொல்கிறல்ல, பாஸ்போர்ட்லாம் கொடுத்துருங்க, பிடிங்கிடுங்க, இங்கேருந்து அங்கே 42 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி அந்த ஊருக்காரங்கன்னா போயிடுங்க, தூதரக அதிகாரிகளாம் வெளியேறுங்க, இனி சொல்கிறது தானே? அதை முதல்ல பண்ணியிருந்தீங்க. தனித்தனி நாங்களாம் தனித்தனி நாடு, ஒருத்தருக்கு பரஸ்பரம் வரலாம் மாட்டோம், நாங்களாம் கொள்கை ரீதியாக வேற ஆள், நீங்களாம் கொள்கை ரீதியாக வேற ஆள், நான் உங்களுக்கு ஊருக்கு வரமாட்டேன், டூருக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அவன் வீட்டுக்குள்ளேயே பூட்டிட்டு இருங்கன்னு சொல்லலாம் தானே? ஏன் சொல்ல? இதுவும் ஏன் தானே? இதுவும் ஏன் என்ற கேள்வி தானே? இந்த கேள்வி முடிவுக்கு வந்துச்சுன்னா, ஏன் என்ற கேள்வி முடிவுக்கு வரணும் உங்களுக்கு. இனி பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் கேட்டிங்களா அந்த கேள்வி? ஏன்னா இல்லை, ஏன்னா உங்களுக்கு அக்கறை இல்லை ஏன்னு மேலே. நீங்கள் ஏன் பிறந்தீங்க கேட்டிங்களா? ஏன் வாழ்கிறீங்க? ஏன் இருக்கிறீங்க? இங்கே எதுக்கு இருக்கிறீங்க கேட்டிங்களா? எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்களா? ஏன் இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்களா? யார் என்ன பார்த்து கேட்குறீங்க, வாங்க எப்படி இருக்கிறீங்க? அவங்க எப்படி இருந்தால் உனக்குண்ணா அவங்க பார்த்து சொன்னேன். நான் சொல்லுவேன், என்னை யாருன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க சமயத்தில், எப்படி இருக்கிறீங்கன்னு, இந்த வாரம் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன், எப்படி இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க. என்ன கேட்டால் எப்படின்னு, நீங்கள் தானே அப்பப்போ என்னை பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறது இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வீடியோ பார்த்துங்கிறீங்க, எப்படி இருக்கிற சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு நாங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா பார்க்குறேன், என்னை பற்றி அவதூறு பேசுகிறாங்கன்னு தூங்குறதே கிடையாது. நான் பாருங்களேன், கண்ணெலாம் இருந்து போய் எப்படியே பயந்து வந்து பேசுங்க, ஐயோ நம்மளை பற்றி எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்களே, சிவவாக்கிட்டு செக்ஸ் வாக்கின்னு சொல்லிட்டாரு, நம்மகிட்டே வந்து கேட்குறாங்களே, இருமுடியா? ஏன்னு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்ட ஒரு மனிதன் வருத்தமோ துக்கமோ படவே மாட்டான். ஏன்? அதுவும் ஏன் தான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏன் என்ற கேள்வியோட ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, ஒட்டுக்கா புரிஞ்சிச்சு அவனுக்கு. எதற்கு புரிஞ்சிச்சு, எப்படி புரிஞ்சிச்சு, ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிச்சானா, வன்முறை இல்லாத ஒரு உலகத்தில் அவன் மட்டும் வாழ்வான். சுற்றி வன்முறை நடந்துருக்கலாம், நீ எப்படி இருக்கலாம்? நீ ஒரு வன்முறையற்ற ஒரு மனிதனாக வாழ முடியும், உன்னால் முடியும். நீ நிறைவான மனிதனாக வாழ முடியும், நீ ஒரு கொண்டாட்ட பேர் வழியாக இருக்க முடியும், எல்லாராலையும் முடியும். நான் தான் இல்லை, நீங்களும் எப்படி இருக்கலாம்? அதுக்கான முயற்சி தான் நான் பேசினுக்கிறதெல்லாம். அப்போது பாகிஸ்தான் சண்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டுனே போனால் என்ன முடிவுக்கு வருதுன்னா, ஒவ்வொரு தனிநபரும் சரியில்லை, ஒவ்வொரு தனிநபரும் எப்படி இல்லை, சரியில்லை. தேவைகள் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துனுங்கிறாங்க. ஏதோ போய் ஒம்பளை போய் நம்ம மாட்டிக்கிறோம். நான் சரியிருந்தால் கூட நான் பார்க்குற சந்திக்கிற மனிதர்கள் சரியில்லை. இந்த உலகம் சரியில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துனுங்கிறதுனால நம்ம சரியானதை சொன்னால் கூட சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள்கிறோம், சரியானதை சொன்னாலும் சரியில்லாததை சொன்னாலும் சரின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள்கிறோம். என் சாப்பாடு, என் வயிறு, என் பல்லு, என் நாக்கு, என் விருப்ப உணவு, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துனுங்கிறேன், அது சரி. இன்னொருத்தன் சரியில்லைன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்குது,
அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு ஆசிரமம் கட்டி சரின்னு சொல்லி உத்திரேக்கிறான். என்னான்ட்டே சைவம் சாப்பிடுங்க, சாத்வீகமாக இருங்க. சாத்வீக குணத்துக்கு அடிப்படை என்ன தான்? சைவம் தான். நீங்கள் காரஞ்சாரமாக நிறைய சாப்பிட்றதோ அசைவ சாப்பாடோ நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனம்லாம் வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் போராடுவீங்க, நீங்கள் விலங்குக்கு ஒப்பாக வாழ்வீங்க, வெறி பிடிச்சி திரிவீங்க, உங்களுக்கு அந்த சாத்வீக குணமே வராது, நீங்கள் சாந்த ஸ்வரூபியாக இருப்பீங்க அப்படின்னு சரியில்லாததை சொல்கிறான். போய் அங்கே சரியில்லாத கற்றுன்னு அது சரின்னு எல்லாருக்கும் சொல்லவும் செய்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டமே உருவாகி சைவம் சரின்னு ஒரு கூட்டம் வந்துடுது. இப்போ அதுக்கும் அதை விட இன்னொரு சரி ஒன்றுக்குது. சைவம் சாப்பிட்றது கிடையாது, மேலே ஒன்று என்ன அது வெஜிடேரியனில் வீகன். காம்பை பூச்சி இழுத்து கறந்து அதை போய் என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. தக்காளி விதையோடு இருக்குது, சாப்பிடக்கூடாது. ஏன்? அது ஒன்றுக்கானது இல்லை. தக்காளி எடுத்து விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த ஜூஸை மட்டும்தான் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். விதை அரிசி என்னவோ ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். அப்படி மாதிரி வாழ முடியும்? சாத்தியம். ஆனால் சொல்கிறான் சரியில்லாத எதை சொல்கிறான், சரியில்லாத கற்றுக்கணுன்ட்டு நான் சரியாயிட்டேன்னு வர சொல்கிறான். கற்றுன்னு வந்ததே சரியில்லாது தான். என்ன கேட்காம போனான்? என்ன கேட்கலாம் அவன்? ஏன்னு ஒன்று கேட்கல. ஏன் அவன் சொல்கிறான்? எனக்கு ஒருத்தன் ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுகிறார், ஏதோ ஒரு யூடியூப்பில் நான் ஆகுறேன், நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? ஒரு கேள்வி இருக்குது தானே, கேட்கணும் தானே. ஒரு சண்டை இருந்தால் யான்னு கேட்கணும், ஒருத்தர் பேசினா யான்னு கேட்கணும், ஒரு செயல் செஞ்சால் நான் யான்னு கேட்கணும். முதல்ல நான் ஏன் அதை செய்கிறேன், நான் ஏன் இந்த வீடியோவை பார்க்குறேன், நான் ஏன் லைவில் இவ்வளோ பேர் இருக்கிறோம். நாங்கள் 161 பேர், அங்கேருந்து பார்க்குற ஒரு 120 பேர். எல்லாருக்கும் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். டிஸ்பிளேவில் அவங்க வச்சுருக்கிறத பொறுத்து இருக்குது. ஏன் இவ்வளோ பேர் பார்க்கணும், ஏன் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க? கேள்வி கேட்டு பார்க்குறவங்க, கேள்வி கேட்காம பார்க்குறவங்க, வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறவங்க, கேள்வி கேட்டு பார்க்குறவங்க, இந்த மனுஷன் நமக்கு தேவையான எதனா தகவல் சொல்வார்னு பார்க்குறவங்க, இல்லை தப்பாக ஒரு அசிங்கமான கமாண்டு போட்டு போகலான்னு பார்க்குறவங்க, பல கோணத்தில் இருப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியாக கோணத்தில் பார்த்துங்கிறாங்க. எனக்கு 1,40,000 பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர். அதில் 1% பார்த்தா எவ்வளோ? 1% 1000க்கு மேலே. ஆனால் 160 200க்குள்ளே தான் பார்க்குறாங்க. இதுயா நேரம் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம், வீடியோ எடிட் பண்ணி வரும், இப்போ உட்கார முடியாது, இப்போ நேரம் சரி கிடையாது. வெளிநாட்டில் வந்துங்கிறவங்களுக்கு இந்த நேரம், அவங்களுக்கு வேறு நேரம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இப்போ சப்ஸ்கிரைபர் எல்லா மாதிரியும் இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் பார்க்க முடியாது. அப்படி தானே? அப்படி நான் புரிஞ்சுக்கணும். இல்லை இது மாதிரிலாம் பார்க்கல, இவ்வளோதான் பேர் பார்க்குறாங்க, நம்ம லைவ் போட வேணான்னு கூட விட்டுடலாம். ஏன் எனக்கு இப்படி தோணுச்சு? தெரியாது. ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னே எனக்கு தெரியாது. தெரியுமா என்ன யாருக்குன்னா? அப்போ அந்த தோற்றத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது. எனக்கு என்ன தோணுதில்லை, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் தோண வச்சேன்னு சொல்ல முடியாது. நான் படித்தது, நான் புரிஞ்சுக்கிறதுலேருந்து தோன்றுறது, இறை சித்தத்தினால் தோன்றுறது. 2 இருக்குது. ஒன்று அறிவுபூர்வமாக சிந்தித்து எனக்கு தோன்றுறது, இன்னொன்று வித்தவுட் அறிவு, எந்த அறிவுமே இல்லை, உணர்ச்சி பொங்கல். நான் இப்போ அதை இந்த ஆன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு காரணம் உணர்ச்சி பொங்கல்னால தான். யாரோ ஒருத்தருக்கு பார்க்க முடியாது, யாரோ ஒருத்தர், நிறைய பேர் இல்லை, ஒருத்தர், அவருக்காக நான் லைவ் போட்டுக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு, என்னை பார்க்குற விரும்புகிற ஒருத்தர் தான் என்னுடைய நோக்கம். இதில் யார் வேணால் வந்துக்கலாம், விரும்புகிறவர் பார்க்கலாம். விரும்புகிற ஒருத்தராக இல்லை, 161 பொறுமை விரும்புகளாக இருக்கலாம், 161 பொருள் என்னை விரும்பாதவங்களாக இருக்கலாம். இவன் என்ன லூஸ் ஸ்டாக் பண்ணுவானான்னு பார்த்து காத்துன்னு இருக்கலாம், எடிட் பண்ணணுன்ற பொறுப்பாக காத்துன்னு இருக்கலாம், எத்தனை சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்கு காத்துன்னு இருக்கலாம். பல பேர் பல குணங்களை பார்க்கலாம். என்னுடைய ஏன் கேள்விக்கு இவ்வளோ பதில் இருந்தாலுமே கூட நான் என் செயலுக்கு ஏன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் என்ன முடிவு எடுத்துட்டு இதை போடுறேன்? யாரோ ஒரு மனிதன் என்னை நேராக பார்க்க முடியாமல் லைவில் பார்த்துன்னுக்கிறாரு, அவர் தான் என்னுடைய டார்கெட். அப்போது என்னுடைய ஏன் எனக்கு புரிஞ்சிச்சின்னா என் செயலில் எனக்கு என்ன இல்லைன்னா எந்த தடுமாற்றமும் ஏற்படாது. எனக்கு யாரோ கமெண்ட் எதுனாலும் எனக்கு அக்கறை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு போடல. நான் யாரோ நான் அசிங்க பார்த்தினா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு அவங்களுக்கான செயல் இது இல்லை. யாரோ நான் வெறுப்பேற்றுற நோக்கத்தில் நான் பேசலை, ஆனால் அவங்க வெறுப்பான அது காரணம் நான் இல்லை. என்னை நெகட்டிவாக கமெண்ட் பொறுத்தவரை அவர் வேறு வேலை பார்க்கலாம், அது அவர் பிரச்சனை, அவருக்கு புரியல. ஆனாலும் ஏன் பார்த்துங்கிறாருன்னா அது அவர் கேட்கணும் அவரை ஏன்னு. அப்போது ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய செயலை அவன் யான்னு கேட்கணும். யார் கேட்கணும்?
அவன் செய்யலை, அவன் யான்னு கேட்டு செஞ்சான்னா அவனுக்கு என்ன வராது அப்படின்னா குற்ற உணர்வோ தயக்கமோ பயமோ வேறு எந்த இதுவுமே வராது. எனக்கு தெரியுது, எனக்கு ஏன்னா எனக்கு வேணும், அவ்வளோதான். மற்றவங்க அதை சரின்னலாம் தப்புன்னலாம் வானான்லாம், உனக்கு என்னான்னு கேட்கலாம், உன் தேவை இதுவான்னு கேட்கலாம், அது அவங்கவுங்க பிரச்சனை. எனக்கு வேணும். மற்றவங்க பலவிதமாக யோசிச்சுக்கலாம். இவர் வீடியோ போட்டு பேசி பணம் சம்பாதிக்க பார்க்குறாரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு, வசதியாகிறாரு, நிறைய இன்னும் பெருசாகினே போகிறாரு, இவர் வசூல் ராஜா, இப்படிலாம் ஒருத்தர் என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம், எல்லா மாதிரியாகவும் பார்ப்பாங்க. அப்போ பார்க்குறவங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் ஏன் நிறைய இருக்குது, செயல்படுற எனக்கு ஏன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்திய பாகிஸ்தான் சண்டை தேவையா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை, இராணுவம் நம்ம கையில் இல்லை, அரசாங்கம் நம்ம கையில் இல்லை. நான் ஒரு இந்திய பிரஜை, அவ்வளோதான். எனக்கு ஓட்டு போகிற உரிமை மட்டும்தான் இருக்குது. நான் என்னுடைய சஜஷன் சொன்னால் கேட்கறதுக்கெல்லாம் இல்லை. சஜஷன் சொன்னாலுமே கூட எத்தனை பேருன்னு மெஜாரிட்டி பார்த்து அதை தான் அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க. அப்படி தானே? ஒவ்வொரு விஷயத்துக்குமே சஜஷன் கொடுத்துருந்தோம்னாக்கா முடியாதுன்றதுனால ஒரு 5 வருஷம் யாரோ ஒருத்தர் சஜஷன் எடுத்துக்கிட்டா நம்ம அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அதனால் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுதான் முடிவு. நம்ம என்ன தான் பண்ணுங்கண்ணா, கம்முன்னு தான் இருக்கணும். வீட்டில் மனைவி தான் ஏதோ சமைச்சு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குதுன்னா டீ வேணுமா காப்பி வேணுமா நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. என்ன கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு தயாராகணும், அவ்வளோதான் நம்ம வேலை. வீட்லேயே ஒரு நாட்டில் நீங்கள் எந்த என்ன தான் முடிவு எடுத்துக்கன்னா கம்முனுங்கண்ணா, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். மற்றபடி நம்ம வளர்ந்துக்கலாம், பேசினுக்கலாம். இப்போ அது அவங்க எடுத்த முடிவுக்கு நம்ம அகென்ஸ்டாக போயிட்டாக்கா இங்கே போலீஸு காவல்துறையெல்லாம் எதுக்குன்னா அதுக்கு தான். எதுக்கு? அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு ஆப்போசிட்டாக யாருன்னா பேசுனாங்கன்னா அப்போ அவங்க பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் அப்படி கூட ஒரு பேச்சு வரலாம். நான் எந்த தீவிரவாதத்தையுமே ஒத்துக்கலை. அவன் சொல்கிறதும் தப்பு தான், இவங்க பண்ணுறதும் தப்பு தான். எனக்கு துப்பாக்கி வன்முறையே வேணாம், அதுதான் நான் என்னுடைய இது. நான் இந்தியா பாகிஸ்தான்லாம் சொல்லுது வன்முறையே வேணாம். ஒரு மனுஷனை சாவிச்சிட்டு யார் என்ன பண்ண போகிறோம்? அப்போது ஏனுக்குள்ளே பலவிதமான இது இருக்குது. அப்போ நான் ஏனை வெளியே யார் என்ன கேட்குறாங்கன்றது இல்லை, நான் கேட்கணும் ஏன்னு. அப்போ கேட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். நாடுன்னு ஒன்று இருந்தால், நாட்டுக்குள்ளே ஒரு செயல்முறைன்னு இருந்தால், அந்த நாடை பாதுகாக்கிறது ஒரு பிரதம மந்திரிக்கு அல்லது அந்த நாட்டை ஆள்றவங்களுக்கு அவசியமானதுன்னா அந்த நாட்டை பாதுகாக்கும் நினைப்பில் அவங்க ஏதோ ஒன்று செய்வாங்க. எனக்கு அது தப்பாவோ சரியாவோ புரியலாம், ஆனால் அவங்களுக்கு அது தேவை. என்னுடைய சரி அவங்க கேட்கக்கூடாது. ஏன் என்னுடைய சரி அவங்க கேட்கக்கூடாது? ஊரில் இருக்கிற ஒருத்தர் சரியும் கேட்டுருந்தா எப்போ அவங்க முடிவு எடுத்து எப்போ வர்றது? புரியுதா? எல்லோரும் சரியும் கேட்டுக்க முடியுமா? எத்தனை பேர் சரியாகிறீங்க? நாட்டில் இத்தனை கோடி பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன முடியாது. அந்த முடிவு எடுத்து அவங்க பாட்டு என்ன பண்ணி தான் இருப்பாங்க, செயல்படுவாங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். மனித கூட்டத்தில் நம்ம வாழும் பட்சத்தில் மனிதன் பலவிதமான கருத்து கோட்பாடோடு இருப்பான், பலவிதமான மத உணர்வுகள் இருக்கும், பலவிதமான விஷயங்களோட தான் எல்லோரும் தெரிவாங்க. சரியான ஒன்றை நோக்கி எல்லோரும் நகர மாட்டாங்க. சரியாக நகரணும் நம்ம பேசினாலும் கூட நாமளே அவங்களுக்கு தப்பாக தெரியும். ஏன்னா அவங்களை நம்ம வேறு கோணத்துலலாம் அவங்க பார்க்குறாங்க. நான் அப்படின்ற ஒன்று பல கோணங்களில் செயல்பட்டுன்னு இருக்கிறதுனால, அவன்ற ஒன்று பல கோணத்தில் இருக்கிறதுனால என்னை சரியாக புரிஞ்சுப்பான்னு ஒருத்தனை சொல்ல முடியாது. எனக்கு ஒத்து வரணுன்னு நான் சரின்றேன், என்னை தப்புன்னு சொல்கிறவங்க கூட என்னை சரியாக புரிஞ்சுன்னுக்கலாம். ஒரு கால் எனக்கே அது தப்புன்னு புரியாமல் இருக்கலாம். ஒரு மத பண்பாளர் மதத்து கூட ஒட்டி இருக்கிறவர் அவர் சரின்னு தான் அதை செஞ்சுங்கிறார், நான் தான் அது என்னன்னு சொல்கிறேன் தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் அது அவர் தப்புன்னு உணராமல் தான் என்ன பண்ணுகிறாரு. அப்போ எனக்கு புரியணும் ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மனிதன் ஏன் எப்படி செயல்படுறான்னா அவனுக்கு என்ன புரியுதோ அப்படி தான் அவன் செயல்படுவான். ஒவ்வொரு தனிநபருமே அவருக்கு என்ன புரியுதோ அப்படி தான் என்ன பண்ணுவார், செயல்படுவார். அவர் சரிகளோடவே தெரிஞ்சுன்னுக்கிறாரு. அவரை சரின்னே அவர் சொல்கிறாரு. அவர் தேவை மேலே கூட அவருக்கு அக்கறை இல்லை. அவர் சரிதான், அவர் தேவைக்கு தடையாக இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு தனி மனிதனுடைய சரி இருக்குது இல்லை, அந்த சரிதான் அவருடைய தேவைக்கு தடை. ஒத்துக்க முடியுமா பாருங்கள்? அது எப்படி என் சரி எனக்கு தடையாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு கற்புக்கரசின்னு நினைக்கிற ஒரு சரி புள்ள பெற்றுக்காமல் போயிடுவேன். அப்போ தேவை எனக்கு புள்ள பெற்றுக்கிறது. ஆனால் கற்புக்கரசின்ற என்ன சரி நான் என்ன பண்ணல, புள்ள பெற்றுக்கல. நான் என் கணவனுக்கு தான் புள்ள பெற்று தருவேன், ஃபெர்டிலிட்டி சென்டர் போக மாட்டேன். சரி தான் என்ன பண்ணல உங்களுக்கு தேவைய. இது சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. ஒரு கால் இப்போ பேசினா ஒரு கால் சிந்திக்கலாம், இல்லைனா அப்படியே ஆப்போசிட்டாக சிந்திக்கலாம். எப்பேற்பட்ட மடையன் மேடையில் ஏறி உட்காந்துன்னு பேசுகிறான், அங்கே அங்கே உட்காந்து மடையனுங்களாம் உட்காந்து கேட்டுக்கிறானுங்க, இதுக்கு வர லைக் வர போடுறானுங்க, பத்தினியாக வர்றது தானே சரி, புள்ள எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் எழுப்பலாம். பெண்கள்லாம் கூட சேர்ந்து என்ன செய்யலாம், இப்போ
கொடியும் பிடிக்கலாம், மாத சங்கங்கள்லாம் கூப்பிட்டு. என்னை பிடிக்கலன்ற பட்சத்தில், மேட்ரு வந்து உண்மைக்காக கிடையாது, என்னை பிடிக்கலன்ற பட்சத்தில் எல்லா மாதனும் சொல்லி கூப்பிட்டு, இப்படி ஒரு மனிதன் பேசுகிறான், பெண்களை இழிவாக நினைக்கிறான், நம்மெல்லாம் பத்தினிங்க இல்லையா, புள்ள பெற்றுக்கு தான் நம்முடைய தேவை, பத்தினியாக வாழ்றது தான் தேவை அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாகணும். அதை எதிர்க்கணும்னா எனக்கு பிடிச்ச கூட்டம் ஒன்று உருவாகணும். பத்தினியாக ஒன்றும் வாழ்றது தேவையில்லை, புள்ள பெற்றுக்கு தான் தேவைன்னு. புள்ள பெற்றுக்கு தான் தேவைன்னு சொல்கிற ஒரு பொம்பளை வீட்டிலே ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ நான் சொன்னது சரியா தப்பா? தப்பு. ஏன்? பத்தினியாக வாழ்றது தான் உங்கள் சரி. நான் சொன்னது தப்பு தான். ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் புள்ள பெற்றுன்றது தப்பு தான். ஆனால் நான் ஒரு தைரியமாக பேச முடியும். ஏன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று வச்சுக்கிறீங்க. தப்புன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, ஃபெர்டிலிட்டி சென்டர் ஒன்று வச்சுருக்கக்கூடாது. என்னை தப்புன்னு நீங்கள் சொன்னால் இம்மிடியட்டாக நான் சொல்லுவேன், ஃபெர்டிலிட்டி சென்டர் மூட்டு வந்து பேசு. என்ன மூட சொல்லாத, முதல்ல எங்கே போய் மூடு, ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் மூடு. அப்போ எனக்கு புரியணும், நான் எதனா ஒன்று பேசுகிறேன்னா அதுக்கு பின்புலத்தில் என்னென்ன இருக்குதுன்றது என்ன பண்ணியிருந்துருக்குண்ணா புரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், என்னால் பேச முடியும். இந்த போல்ட்னஸ் என்னால் எதனால் வந்தது? சமூகம் எங்கே போயிருது? இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிடுச்சு. பத்தினி எங்கே? நீ வேணால் சொல்லிக்கலாம், என் கணவருது தான், வெளியே எடுத்து அங்கே ஏதோ பண்ணி திரும்ப எடுத்து உள்ளே வச்சாங்க, ஏதோ அதுவும் பிரச்சனை. அது என்ன, இது பிரச்சனை. பத்தினி என்ன, ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறவங்க பத்தினியே கிடையாது. எப்படி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு பத்தினியாக இருக்கலாம்? கணவனாக கூட வாழணும், புள்ள பெற்றுன்னு எல்லாம் பத்தினியாக இருந்துட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்கு? அப்போது நீங்கள் சரிகளை உடைத்தால் வழியே தேவைகளை அடைய முடியாது. உங்கள் வேலிகள் எல்லாம், உங்கள் சரிகள் எல்லாம் உங்களால் தப்பு. அப்போ சரின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்த உடனே நீங்கள் போய் கற்றுக்கினீங்களே, ஏன்? உங்கள் இயலாமையை நீங்கள் அதில் மறைச்சிக்கலாம். உங்கள் தேவைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறைச்சிக்கலாம். நீங்கள் ஆற்றுப்படுத்த முடியாத விஷயத்தை அதுக்குள்ளே மறைச்சிக்கலாம். உங்கள் சரி தப்புகளை அதுக்குள்ளே மறைச்சிக்கலாம். நீங்கள் பாட்டு கம்ஃபர்டபுளா, சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, உங்கள் தேவை நிறைவேறவே இல்லை. நீங்கள் ஏன் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்காக இருந்துட்டு போகிறதுக்கு பிறந்தீங்க. அப்போ என்னுடைய ஏனுக்கும் உங்களுடைய ஏனுக்கும் முரண்பாடு இருக்கும், என்னுடைய பதிலுக்கும் உங்களுடைய பதிலுக்கும் முரண்பாடாக இருக்கும். நான் அழகாக சொல்கிறேன், அதுக்கு தான் வீடியோ பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட எடுத்துருங்க. ஏன்னா என்னுடைய பேச்சு எப்படி தான் இருக்க போகுது, உங்கள் நலன் கருதி தான் நான் பேசுகிறேன். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்? நீங்களே எப்படி தான் வச்சுக்கிறீங்க, உங்கள் தேவையில் அடைய முடியாதபடியான சரிகளை நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. நீங்கள் தான் சரின்னு சொல்லி நீங்கள் தான் தேவைகளை அடையலை. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்கள் சரிகள் தான் உங்கள் தேவை என்ன அடையாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், இல்லைன்னா முடியாது, தப்பாக இருக்கும். அது எப்படி சரி என் தேவையை அடைய முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கூட்டத்தில் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உங்கள் சரிகள் தான் என்ன செய்யுது, உங்கள் தேவையை அடைய முடியாமல் புரியுது. இது ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும், சிந்திக்கணும் நீங்கள். இல்லைன்னா என்னுடைய ஏன் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஏன் நான் துக்கப்படுகிறேன் என்றால், சில சரிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், என் தேவைகளை நான் மறந்து விடுகிறேன், அதனால் நான் துக்கப்படுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்கு நான் சரியெல்லாம் சுமந்துக்கினேன்? எதற்கு இவர்கள்லாம் சரி சொல்லி கொடுத்தாங்க? எதற்கு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? என்னையே செய்வனாங்க, அசைவனாங்க, இப்படின்னாங்க அப்படின்னாங்க, யார் இதை பிரித்து கொடுத்தாங்க? என்னவா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், மனிதனுக்கு அறிவு இருக்குது, குறிப்பாக பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு தான் உங்கள் பிரச்சனையே. மனிதனுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா, அறிவு இருக்குது தான் அவனுடைய பிரச்சனையே. விலங்குகளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறிவுன்னு ஒன்று, ஆறாவது அறிவு இருக்குது தான். ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனுக்கு அவனே செய்து கொண்டான். எதற்கு நான் துன்பப்படுகிறேன்? எதற்கு இந்த சண்டை நடக்கிறது? சுற்றி ஏன் வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கிறது? எதற்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தனும் ஏதோ ஒரு கருத்து சித்தாந்தத்தை கற்று வச்சுக்கின்னு சரிகளை சுமந்துன்னு அவனுக்கு அவன் தேவைக்கு சரி வச்சுங்கிற மாதிரியே ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்கு இது தேவைன்னு எவனோ முடிவு பண்ணிட்டு அதுக்கு சரியை ஒன்று உருவாக்கி வச்சுக்கின்னு, சரின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கின்னு ஒரு கூட்டமும் ஒரு சரியோட பிடிச்சின்னு வாழ்ந்துங்குது. கடவுள் ஒன்று தான். இதில் எப்படி வேறு சரியாக இருக்க முடியும்? கடவுள் ஒன்றுன்னா எப்படி வேறு சரியாக இருக்க முடியும்னா, கடவுள் தெரியாது, கடவுள் எப்படி இருக்குதுன்னு கேட்கவே இல்லை. கடவுளை பற்றின இலக்கணங்களை யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க, ஆளாளுக்கு ஒரு பொம்மை வச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்டேயே ஒரு 6 மதம் இருக்குது, 6 விதமான கோட்பாடுகளோடு இருக்கிறான். 6 பேருமே குருடன். இப்போ இல்லைங்க, சிவாகமத்தில் நீ சொல்லிட்டு போயிடுற, ஏனை தடவி பார்த்த கதை தான் இவனுக்கு கதை.
இவனுங்க ஒருத்தன் மூக்கை தும்பியை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் காதை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் காலை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் வாழை பிடிச்சிட்டானுங்க. இந்த 6 பயலுமே குருட்டு பயலுங்க. ஏன்னா ஆரோடவும் இருக்குது. ஆனால் குருட்டு பயலுக்கு என்ன தான் தெரியும்? தொடப்பு மாதிரி இருக்குது, தூண் மாதிரி இருக்குது, உலக மாதிரி இருக்குது, முறம் மாதிரி இருக்குதுன்னு தான் தெரியும். ஏன் பூரா பயிலாம் என்ன வாங்குறான்? குருடனாகிறான். சொன்னால் குருடன் ஒத்துப்பானா? குருடன் ஒத்துக்க மாட்டான். அவன் தான் குருடனாச்சே. அறிவு குருடன் ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சிச்சுன்றவங்கிறான்ல, அவன் தான் குருடன். எனக்கு தெரியும் அப்படின்றான்ல, அவன் குருடன். அப்போ நீ பேசுறதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் தெரியாது. ஏன்னா நீ எவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சு வச்சுனுக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் புரிதல் எனக்கு சரின்னு எனக்கு தோணுது. நான் தப்புன்னு எனக்கு சொல்லுங்கன்றேன். நான் அதுக்கு தான் சத்சங்கமே. உங்களை மட்டும் அறிவாளி ஆக்கிறதுக்கு நான் இந்த சத்சங்கம் வச்சுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்கேஸ் என்னை சரியான கேள்வி கேட்டு என்னை மாற்றினா நான் சந்தோஷமாக மாறிப்பேன் நான். ஆனால் என்னை மாற்றணும் நீங்கள். என்கிட்ட கேள்விகள் இருக்குது. ஏன்னா எனக்கு ஏன் தெரிஞ்சிச்சு. இப்போ எதற்கு தான் பேசிக்கிறேன். அப்போ எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒன்றும் கூட்டமாக சரியாக தெரிஞ்சுனுக்கிறதுனால வன்முறை வெறியாட்டங்கள் என்ன பண்ணுகிறான்னா உண்டாக்கி போராட்ட காலமாக இந்த பூமியை மாற்றிட்டு வர சொல்கிறான். போராடுங்க. இந்த பூமியில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணுங்கள்? போராடுங்க. போராட்டம் தான் வாழ்க்கையில் வெற்றி தரும். நம்ம ஜாதியில் மட்டமாகறோம். நம்மளாம் என்ன பண்ணணும்? போராடணும். புரியுது? நம்ம பொருளாதார விடுதலை அடையாமல் இருக்கணும். நம்மளாம் என்ன பண்ணணும்? போராடணும். பெண்கள்லாம் கீழே இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க. நம்மளாம் என்ன செய்யணும்? போராடணும். புரியுதா? எதற்கு பெண்களை அடிமையாக்கினார்கள்? யார் அப்படி அடிமையாக இருக்கிறார்கள்? கேள்வி கேட்டிங்களா? ஒவ்வொரு பெண்ணுமே தனக்குள்ளே நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, என் தேவையும் என் சரியாக எனக்கு முரண்பாடுன்னு ஒரு பெண்ணுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், வாழ்க்கையை அவள் சரியாக வாழணும்னு அவள் நினச்சிட்டான்னு சொன்னால், அவள் தேவையை அவளே நிறைவேற்றிக்கணும்னு சொன்னால், நீ நண்பர் மாதிரி தானே கணவனாக வாழ்ந்துட்டு போனோம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பா. 50% கொடுக்கணுமா 60% கொடுக்கணுமா? ஆணுக்கு பெண்ணுக்கு திறமை உள்ளவங்கள வேலைக்கு எடுக்கணுமா? சதவீதம் பார்த்து வேலைக்கு எடுக்கணுமா? திறமை உள்ளவங்க தானே. ஆண் அதிகமாக இருந்தானா பெண் அதிகமாக இருந்தானா? அன்றைக்கி ஆண்கள் திறமை உள்ளவராகவும் வீட்டை விட்டு வெளியே வரவங்களாம் இருந்தாலும் அதனால் ஆண்கள் நிறைய வேலை செஞ்சானுங்க. அப்படி தானே? இப்போ பெண்கள் வெளியே வராங்க. பெண்கள் நிறைய திறமையானவங்களாம் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம் தானே. ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு போனால் 80 பெண்கள் 20 ஆண்கள் இருக்கிறாங்க. 33 பெண்கள் தான் இருக்கணும். ஏன் வச்சுக்கிறேன்னு எக்ஸ்போர்ட்டில் கேட்க முடியுமா? அந்த வேலை செய்கிறவரை ஏன் கேட்கல? நீங்கள் ஏன் கேட்கல? அந்த நிர்வாகம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு டெய்லர் வேணும். ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது. மிஷின் தைச்சு தர்றவங்க, துணி தைச்சு தர்றவங்க வேணும். துணியை ஒழுங்காக தைச்சு தர்றவங்க வேணும். அவ்வளோதானே அந்த நிர்வாகத்தோடது. அதில் போய் பர்சன்டேஜ் ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியும்? 33க்கு மேலே ஏன் குத்திங்க பெண்களுக்கு கேட்க முடியும்? ஏன் கேட்கல? நீங்கள் அங்கே ஏன் கேட்கல? அப்போ அரசியல் களத்தில் எம்எல்ஏவுக்கு ஏன் கேட்குறாங்க? எப்படியா சீட்டு கொடுக்குறாங்க? பிரச்சனை கச்சுது. பிரச்சனை யாருது? கச்சுது. ஆனால் அதை உடச்சிட்டாரு தானே. நாம் தமிழரில் சீட் நிறைய தானே கொடுக்குறாரு. 33 கொடுக்குறாரு. கேட்குறவங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா அப்படி தானே. ஜெயிக்கிறான் தோக்குறான் சரி கருத்து எல்லாம் சொல்ல. இந்த இடம் மட்டும் ஒட்டுமொத்தக்காக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பிடிக்கலன்னா அவருடைய எல்லா செயல்பாடும் தப்புன்றேன். எனக்கு பிடிக்குதுன்னா அவருடைய எல்லா செயல்பாடும் சரின்றேன். அப்படியா எதற்கு இப்போ பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, கூட்டமாக நான் நின்றுக்கணும். கூட்டம்லாம் சரி, கூட்டத்தில் என்ன தப்புன்னு இருந்தாலும் சரி. கூட்டத்திலே சில பேர் தப்பாக இருக்கலாம். என் கணவன் தவறு செய்வான், என் மனைவி தவறு செய்வா, என் புள்ள தவறு செய்வான், என் மகள் தவறு செய்வா, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தவறு செய்வாங்க, என்னுடைய மாணவர்கள் தவறு செய்வாங்க, ஏன் நானே கூட தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானும் அப்படி தானே நடந்து போகிறேன், கல்லில் காலை வைக்கிறேன், ஸ்லிப்பாகுது தானே. என்னை அறியாமல் செஞ்சாலும் அது குற்றம் தானே. கால் கேட்குமா என்ன? நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உனக்கு காயம் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லுமா என்ன? ஒத்துக்காது தானே. தண்டனை உண்டு தானே இதுக்கு. அப்போ தப்பு எங்கே வேணால் நடக்கலாம். எதற்குன்னு நான் கேட்கணும். ஏன் அது நடந்தது? நடக்கும்போது நான் இந்த ரோடு சரியாக இருக்கும்னு நினச்சேன், நான் சரியான நேரத்தில் தான் கால் வைக்கிறேன்னு நினச்சேன், இல்லை பேசின்னு இருந்தேன். நடக்கும்போது நான் நடக்கலை, அது மேலே என்ன பண்ணல, நான் கால் சரியா வைக்கல. என் பாதம் எங்கே வைக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணுகிறேன், கீழே இருக்குதுன்றதுனால அதை மறந்துவிட்டு நான் பேசுறதுக்கு சக நண்பர்களோட போய்க்கினேன், இல்லை பாட்டு கேட்டுன்னு போயின்னுக்கிறதுனால தான் என்ன ஆச்சு எனக்கு. அப்போது ஒரு ஒரு விபத்தோ ஒரு இதுவோ ஒரு கல்லோ எனக்கு என்ன சொல்லுதுறான்னா, நீ என்னை கவனிக்காமல் செய்கிற. கல் தப்பா நான் தப்பா? அது அக்னனை பொருளாக இருந்தாலும் அது குற்றம் செய்யறதுக்கு தகுதியோடு அது இல்லை. குற்றம் செய்கிற தகுதி யாருக்கு தான் இருக்குது? எனக்கு தான் இருக்குது. அப்போது மகிழ்ச்சியாக வாழ்கிற தகுதி எனக்கு இருக்குது, என் சரி என்னை தேவையை நிறைவேற்றுது. குற்றம் செய்கிற தகுதி நான் எந்து தான் பித்தியா இருக்கே இல்லை, நான் தான் கவனமாக இருந்திருக்கணும். எதிராளி குஷ்ட்டு வரான், நான் தான் ஓரமாக போனோம். எதிராளிக்கிட்ட லைசன்ஸ் இல்லை, நான் தான் ஓரமாக போனோம். எதிராளி முட்டால், நான் தான் என்ன பண்ணேன், ஓரமாக போனோம். ஏன்?
அவன் அறிவு கட்ட ஜந்து, அந்த ஜந்துக்கிட்ட நீ போய் பேசி முடியாது. இப்போ எதற்குன்னு கேட்டால் கவனமாக வாழ வேண்டியது நான் தான். அப்போ இந்த எதற்கு பதில் யார்கிட்ட தான் எடுத்துக்கணும்? இதையும் வெளியே இருந்து பார்த்தா வெளியே இப்படி தான் இருக்கும். அவர்களுக்கு என்ன அக்கறை இல்லை. ஒரு மதத்தை தழுவுறனுக்கு போய் சொன்னால் ஒத்துப்பான நீங்கள் சண்டை போட்டு ஜெயிலில் தான் வைக்கிறான். சிந்திக்கிறானா என்ன? திருச்சிற்றம்பலம் சிறப்பானது, அது அசிங்கமாக பேசாதன்னு சொன்னால் அசிங்கமாக பேசணுன்றான். மத சடங்குகள் அசிங்கமானதுன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் கட் பண்ணி போட்டான். எல்லா மதத்தையும் பேசுகிறான்றது அவனுக்கும் புரியுது, அவனுக்குமே புரியுது. இவன் எல்லா மதத்தையும் தான் திட்டினான்ட்டு. எல்லா மதத்தையும் இவன் திட்டுறான், அசிங்கமானவன். இவர் தான் பெரிய அறிவாளி மாதிரி மற்றவங்களெல்லாம் முட்டாள்தனம் தானே சொல்லணும். முட்டாள்தனத்தை சொல்கிறதுக்கு ஜாதியிலே பிறந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட வசதியாக வச்சுன்னு இருக்கணும். முட்டாள்தனத்தை சொல்கிறதுக்கு ஜாதி வேணுமா? படிப்பு வேணுமா? மொழி வேணுமா என்ன? முட்டாள்தனம் சொல்கிறதுக்கு மொழி கூடவா தேவையில்லை? அவன் எந்த மொழி இருக்கணும் அந்த மொழியில் என்ன பண்ணிட்டு போகலாம். ஊமை கூட முட்டாள்தனத்தை சொல்லலாம் தானே, சொல்லலாம் தானே. அதுக்கு தனி பாஷை எதனாக்குதான் என்ன? ஓரமாக போன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வண்டி வருது சொல்லலாம் தானே. ஆர்ன் அடிக்கிறவன் பேசுவானா என்ன? வண்டி ஆர்ன் அடிக்குது, அவன் பேசணுமா? நான் டிரைவரு பேசாத டிரைவர் வண்டி ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா? அப்போ ஆர்ன் அடிக்கிறது குற்றமா என்ன? அப்போ புரிஞ்சு வச்சுங்க, இந்த சமூகம் இவன் பேசணும் இவன் பேசக்கூடாதுன்றதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுனுக்கிறதுனால பிரச்சனை. உண்மை பேசினாலும் கூட யார் பேசுகிறாங்கிறது தான் முக்கியமாகுதே தவிர உண்மை வேலை யாருக்குன்னா இல்லை, அக்கறை இல்லை. இதை நான் புரிஞ்சுனேன்னா என்ன யாருன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த லூஸுக்கு இதுக்கு தான் பேசுகிறானுங்க. நான் வளர்ச்சி அடைஞ்சால் அவனுக்கு ஏன் பிடிக்கல? அவனுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி. அவன் வளரணும், அவன் வாழணும், வாழ தெரில, பொறாமை. மற்றவங்க சரியாக பேசுறதுனால நான் தப்புன்னா இங்கே வந்து சொல்லணும் தானே, ஏன் இங்கே சொல்லலை? எது நீ தப்புன்னு சொல்றியோ அதை நான் சரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். காமம் அவசியம், தப்பு கிடையாது. காமத்தோடு வாழ்கிறது வாழ்க்கைக்கு அழகு. காம உணர்வு இல்லாதவன் எதுக்குன்னு கேட்குறேன் நான். வேஸ்ட்டு பீஸு. சும்மா லப்பர் பந்து மாதிரி வாழ்றதுக்கு எதுடா உனக்கு மனுஷன்னு வச்சுன்னு என்ன கேட்டாக்கா ஒரு மூத்திரம் பெய்யறதுக்கான்னு கேட்குறேன் நான். அது ஏன் வேறெல்லாம் வருது? கடவுள் அதை என்ன செய்யலை? ஒரு மூத்திரம் பெய்யறதுக்கு படைக்கலை. யார் புரிஞ்சுக்கணும்? நீ தான் புரிஞ்சுக்கணும். அதை நான் தான் சொல்லுவேன். அது இது சொன்னால் குற்றம்னாக்கா அதுவும் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா? இயல்பாக தானே இருக்குது, இயற்கை சரியாக தானே வச்சிருது. அப்போ எதற்குன்னா இதான் வச்சு எப்படி அப்படின்னா எப்படின்னே எவனுக்குமே தெரியாது. ஒரு செயலை எப்படி செய்யணும்னா யாரோ சொன்னாங்க அப்படி தான் செய்கிறான். ஒருத்தன் புக்கை படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டான். தண்ணி ஊற்று, கடுகு போடு, எண்ணெய் ஊற்று, கடுகு போடு, ஆல்மா மிளகு இது போடு, அதை போட்டு எல்லாத்தையுமே போட்டான். அந்த புக்கில் அடுப்பை பற்ற வையின்னு போடல, ஸ்டவ்வில் வையின்னு போடல. அதனால் அவனுக்கு என்ன தெரில, எல்லாத்தையும் போட்டு அதான் பொங்கல்னு அது கறந்து வர சாப்பிடணும் வரக்குறான். என்ன செய்யவே இல்லை அவன். ஏன்னா அடுப்பத்தை வைக்கிறது இயல்புன்ட்டு. கக்கை கழுவு சொல்கிறதுக்கு பதில் காலை கழுவுன்னு தான் சொல்லுங்கிறாங்க. சூத்த கழுவுன்னு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லவே இல்லை. நான் மட்டும்தான் சூத்த கழுவுன்னு சொல்கிறேன். சூத்த கழுவுன்னு அசிங்கமாக பேசுகிறாரு. நாமெல்லாம் நாகரிகமாக காலை கழுவுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மனிதன் என்ன சொல்லித்தர வந்து இப்போ சூத்த கழுவுன்னு சொல்கிறாரு. சூத்த கழுவுன்னு சொல்லிக் கொடுக்கணுமா, காலை கழுவுன்னு சொல்லிக் கொடுக்கணுமா? எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? எப்படி சொல்லிக் கொடுக்குறான்? காலக்கழுவுன்னு சொல்லிக் கொடுக்குறான். உங்களுக்கு அறிவு இருக்குதா உங்களுக்கு? எப்படி சொல்லிக் கொடுக்குறத எப்படி சொல்லிக் கொடுக்குறான்? அப்போ எப்படி சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னே யாருக்குமே தெரியாது. ஏன் சோறை வேக வச்சு சாப்பிட்ணும்? அரிசி சாப்பிட்டு போகலாம் தானே. அரிசியை எடுத்து மென்று சாப்பிட்டுக்கலாமா இல்லையா? அரிசி சாப்பிட முடியாதா என்ன? அரிசி சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாதா? அரிசி சாப்பிட்டு பல்லு ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமா, கெட்டு போயிருக்குமா? அரிசியை நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துருந்தோம்னா பல் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஏன் சோறு செஞ்சு சாப்பிட்டோம்? ஏன்யா? யாரோ சொல்லிட்டாங்க எப்படி சாப்பிட்ணுன்ட்டு. என்னான்ட்டு அரிசி எடுத்து தண்ணில் ஊற வச்சு அது என்ன பண்ணோம், கொதிக்க வச்சு வெடித்து என்ன பண்ணோன்னே சாப்பிட்ணுன்ட்டு. அரிசியை கொதிக்க வச்சு வெடித்து அரிசியை சாப்பிட்ணும். டீ தூளை கொதிக்க வச்சு டீ தூளை போட்டு தண்ணியை குடிக்கணும். ஆக்சுவலாக இலையை வேக வச்சு இலையை தானே சாப்பிட்ருக்கணும். அரிசியை வேக வச்சு சாப்பிட்டியா இல்லையா? டீ தூளை வேக வச்சு ஏன் போட்ட? இது கேட்டால் இவர் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவார். உண்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, உண்மையாக சொல்லு. என்ன பிரச்சனை நமக்கு? இலையை போட்டேன், ஜூஸ் எடுத்துக்கினேன், இதில் தண்ணியை ஊற்றிட்டேன், சக்கையை எடுத்துக்கினேன். இப்போது கஞ்சி தண்ணி குடிக்கணுமா ஊற்றிடணுமா?
வேகும்போது அரிசியிலேருந்து விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் தண்ணிக்கு போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை நீ தான் சிந்திச்சியா? நீ சிந்திச்சு சொன்னால் மட்டும் வீட்டில் ஒத்துக்க போகிறாங்களா? காலகாலமாக செஞ்சுனுக்கிறாங்க. எப்படி செஞ்சுக்கிறாங்களோ அப்படியே செஞ்சுக்கிறாங்க. என்ன செய்யலை? நீட்டாக குக்கரில் வச்சு மொத்தமாக வேச்சு சாப்பிட்லாமா இல்லையா? வேஸ்ட் இல்லாமல் செய்யலாமா செய்யக்கூடாதா? அதனால தான் பிரியாணி உனக்கு பிடிக்குது. ஏன்? தண்ணியை வச்சு ஊற்றலை, அப்படி தானே? டீலேருந்து உனக்கு இலை தேவையில்லை, ஜூஸ் தான் தேவை. ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சாப்பாட்டிலேருந்து என்ன பண்ணல, ஜூஸ் மட்டும் போல் சாப்பாட்லேயும் என்ன பண்ணுது, கொஞ்சம் சம் பர்சன்டேஜ் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸு அரிசியில் நிற்கிது. இலையை குத்தான் திரும்ப வச்சுக்கலாம். டீ தூள் 2வது வாட்டி யூஸ் பண்ணலான்னு கூட பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஒரு வாட்டி கொச்சிட்டு எல்லாம் வந்துடுமா என்ன? திரும்ப நீங்கள் எப்போனா டீ போட்டு பார்த்தீங்களா? முயற்சி செஞ்சீங்களா எப்போனா? ஏன் செய்யலை? ஏன்னா யாரோ சொன்ன எப்படியே தான் வச்சுங்கிறீங்க. நீங்கள் ஒரு காலமே ஒரு விஷயத்தையும் எப்படி செய்யணும் நீங்கள் கேட்கவே இல்லை. எந்த எப்படியுமே இதில் ஒன்றும் படு கேவலம் என்னடான்னா, காமத்தை எப்படி புணரணுன்ட்டு போய் வீடியோவில் பார்த்து எப்படின்னு பண்ணுறீங்க. அப்படியா? இதே நேராக போய் அங்கே போய் எப்படிலாம் புரியுதோ அப்படி செஞ்சுக்கணுமா? இல்லை புக்கை வச்சுட்டு இல்லை வீடியோ படம் பார்த்துட்டு போய் அங்கே போய் ஸ்ட்ரை பண்ணணுமா? நீங்கள் ஒரு ஸ்டோரியே நீங்கள் எப்படின்னு செய்யலைன்னா அம்மா காமத்தை எப்படின்னு செய்வீங்க? நீங்கள் எப்படி எப்படி பேசணும்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒரு ஞானி இப்படி பேசணும்னு எப்படி நீ முடிவு பண்ண? நான் தானே முடிவு பண்ணேன் எப்படி பேசணுன்ட்டு. ஒரு விஷயத்த நான் எப்படி டெலிவரி பண்ணேன்னு யார் முடிவு பண்ணணும்? நான் தானே முடிவு பண்ணேன். நான் டெலிவரி பண்ணுறேன். ஒன்றா வாங்கி இல்லைனா விட்டுரு, அவ்வளோதானே. விட்டு போகிற விஷயத்துக்கெல்லாம் ஏன் போராடிங்கிறேன்? என்ன கூட வந்து நானும் உன்னை கூப்பிட்டு வச்சுன்னு காதில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கேளுன்ற மாதிரியும், இல்லை கை காலெலாம் கட்டி விட்டு உன்னை காதில் சொல்லிவிட்டு பார்த்துக்கணுன்ற மாதிரியும் பண்ணனா என்ன? இல்லையே. அந்த மாதிரி பண்ணுறேன். என்ன பிரச்சனை? நான் ஒரு ஃப்ராடுன்னே வச்சுக்குவோம். நீ இன்னத்துக்கு அதை கண்டுபிடிச்சிட்ட, அது ஏன் அதை கமெண்டில் போடுற? என்ன பண்ண போகிற? பாவமா இல்லை உனக்கு? நீ ஃப்ராடுன்னு போகிறதுனால எல்லாம் விட்டுருவேன் நான் ஃப்ராடுன்னு ஒத்துக்க போகிறாங்களா என்ன? சரி, நீ என்ன நல்லவன் போட்டால் எல்லாம் நல்லவன் ஒத்துக்க போகிறான்னா என்ன? ரெண்டுமே இல்லையே. அவனுக்கு புரிஞ்சால் தானே சாத்தியம். அப்போ எப்படி அது? எந்த தைரியத்தில் அவன் கமெண்ட் போடுறான், எந்த தைரியத்தில் பேசுகிறான்னா, நிறைய பேர் எப்படின்னு யோசிக்கல. நம்ம சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறான். உன் புரிதலா அது உணர்த்தும் புரிதலா? நீ என்ன பண்ணவே இல்லை. ஒன்று கூட நீ இல்லை உன்னை கேட்கணும் நான் இதை எப்படி செய்யணுன்ட்டு. நீ உன்னை கேட்டு பாரு, அற்புதங்களாக செய்வேன், புதுசு புதுசாக செய்வேன். எப்படின்னு கேட்குற ஒரு பொம்பளை தான் புது புது டிஷ்ஷாக செய்கிறான். எப்படின்னு புரிஞ்சின ஒரு பொம்பளை தான் என்ன பண்ணுறா? புதுசு புதுசாக செஞ்சு பார்க்குறா. எப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது எப்படி தான் செஞ்சுன்னு இருக்கான். எப்படின்னு கேட்குற ஒரு மனுஷன் தான் புதுசாக என்ன செய்கிறான். இது எல்லோரும் கேட்குறானா பாரு. அப்போ ஏன் எதற்கு எப்படின்னு எல்லாரும் கேட்கல. எல்லாருக்கும் அதை பற்றின அக்கறை இல்லை. நான் உங்கள் மேலே நீங்கள் ஒரு அக்கறையோட நீங்கள் கேளுங்க. ஏன் நான் இங்கே பிறந்தேன், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கணும், எதற்கு இருக்கிறேன், யார் கேட்கணும்? ஏன் எதற்கு எப்படின்னு நீங்கள் கேட்டு பிறகு உங்களுக்கு எப்படி நீங்கள் நிம்மதியாக இல்லாமல் இருப்பீங்கன்னு கேட்குறேன். ஏன் பிறந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா? எதுக்கு பிறந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா? எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த தைரியத்தில் தான் பாடம் நடத்திங்கிறேன். எதுக்குடா 5 days கோர்ஸ் நடத்துகிற? என்னடா உங்கள் பிரச்சனை என்ன? இதுதான் சொல்லித்தர்றேன். என்னன்ட்டு ஏன் பிறந்தீங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. எதுக்கு பிறந்தீங்க? இந்த சந்தோஷத்தை திருடுதனமாக அனுபவிக்கிறதுக்கு. ஏன் மெய் உடம்பா இருந்தாலும் சட்டை போட்டு தான் தெரிய சொல்கிறான். ஒழுக்கம்னா என்ன? மறைமுகமாக செய்யணும்னு அர்த்தம். இது மேலே என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கத்துக்கு வேறு என்ன வரையறை சொல்லுங்கள். ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன? மறைமுகமாக செய். உச்சா வரும், ஓரமாக போயிரு, யாரும் பார்க்காத மாதிரி இரு, அதான் ஒழுக்கம். உச்சா வந்தவொடனே அங்கே இருந்தால் என்ன இல்லை? ஒழுக்கம் இல்லை. நீ விலங்குக்கு ஒப்பானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச அப்படித்தான். உங்களுக்கு புதுசாக இலக்கணம் தான் சொல்லுங்களேன். வேறு என்ன செய்வீங்க நீங்கள்? ஒழுக்கம்னா என்ன? தாப்பால் போட்டு ஃபக் பண்ணிக்கணும், அப்படித்தானே? நடு ரோட்டில் பண்ணக்கூடாது, அதானே ஒழுக்கம்? இல்லை கதவு பண்ணு கூட பண்ணக்கூடாதா? ஒழுக்கம்னா என்ன? வேறு எந்த விளக்கணும் சொல்லுங்களேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒத்துக்காமல் போய் என் சண்டை படம் பார்க்கலாம், பேச நீ என்ன கூட. ஒழுக்கம்னா நான் மறைமுகமாக செய்யுது. எதுக்கு அர்த்தம் புறம் போடுவான்னா? அடுத்தவனுக்கு முடியாதவங்களாம் கஷ்டப்படுவான்னா? என்னத்துக்கு தான் சொல்லிக்கிறான் அந்த மாதிரி மறைமுகமாக செய்ய சொல்லி? காலகாலமாக நம்பி ஒழுக்கம் மறைமுகமாக செஞ்சுருக்கிறோம். அதனால் என்ன பண்ணி தான் இருக்க போகிறோம் நம்ம மறைமுகமாக. அப்போ எதற்குன்னா மறைமுகமாக எதுக்கு செய்யணும்? கேள்விக்கு என்ன பதில்? உலகமே ஒத்துக்கின ஒரு விஷயத்துக்கு நான் என்ன தான் செய்யணும்? ஊரோட ஒத்துப்போம்னா மறைமுகமாக செய்யறது என்ன தான் செய்யணும்? மறைமுகமாக தான் செய்யணும்.
அப்படி தானே? அப்போ ஒழுக்கம்னா என்ன? மறைமுகமாக செஞ்சுக்கணும். அப்படி தானே? செய்யக்கூடாதா? வாழக்கூடாதா? அப்படியா? கறிமீன் சாப்பிட மாட்டேன்னு எல்லாக்கிட்டையும் சொல்லிக்கணும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கறிமீனை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லணும்? அதெல்லாம் பாவம், அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் யார்? ஏன்? அவனுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் சாப்பிட்ற மேலே அக்கறை இல்லை. அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? அதனால் நீங்கள் கேட்கணும், யாருன்னா கறிமீன்லாம் சாப்பிட்றாங்க, சாப்பிட மாட்டீங்கன்னா, ஆமாங்க அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். கறிமீன்லாம் முழுசானால சாப்பிட முடியாது. அப்படி தானே? ஏன்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? உண்மையை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? புரியுதா? அப்போ எதற்கு என்ன எதிராளி அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்? வாழணும். எப்படின்ற வாழ்றதுன்னா இந்த சமூகம் சொன்னது மட்டும்தான் சொல்லினுக்கிறீங்க. இந்த எப்படியும் நீங்கள் எப்படி தான் செய்யணும்னா, நீங்கள் எப்படி செய்யணும் நீங்கள் தான் முடிவு பண்ணி செய்யணும். இதை ஒரு குரு கூட சொல்லக்கூடாது. எதற்கு செய்யணும்னு சொல்லலாம், எப்படி செய்யணும்னு யார் சொல்லக்கூடாது. ஏன்? உங்கள் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. உங்கள் நாக்குக்கு எது சுவை தெரியாது. உங்கள் கண்ணுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குது வேறு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு நீளம் பிடிக்குது, ஒருத்தருக்கு மஞ்சள் பிடிக்குது, ஒருத்தருக்கு கருப்பு பிடிக்குது. காரணம் நான் சொல்லுங்களேன். இதான் பிடிக்கணும் எதனா சட்டம் போட முடியுமான்னு சொல்லுங்களேன். அவன் எப்படின்னா அவர் இஷ்டம். எந்த மாதிரி சட்டை, எந்த மாதிரி பேண்ட்டு, எந்த மாதிரி துணி, எந்த மாதிரியான வாழ்க்கை முறை யார் இஷ்டம்? மூணாவது. ஆனால் அது உங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். அப்படிலாம் புரிஞ்சிச்சேன்னா இந்த உலகம் ரொம்ப சாதாரணம். எல்லாரும் அப்படி வாழ்ந்துனுக்கிறாங்க. யாரை கூட முரண்படுறதுக்கே இல்லை அப்படின்ட்டு. நான் ஏன் பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசினேன், மதத்தெல்லாம் பேசினேன், புரிஞ்சுன்னு எல்லோரும் ஏன் எதுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதுக்கு வரல, தயாராக இல்லை. நீ பேசாத, என்னை அறிவாளியாக்காத, எனக்கு கடவுள் ஒன்றும் இல்லை, நிறையா எங்கள் இஷ்டம். அவருக்கு கடவுள் ஒன்றா இருக்கலாம், எனக்கு 33 கோடி இதுக்கு கடவுள்ன்றா ஒருத்தி. இன்னும் புரிஞ்சிச்சுன்னே தெரியல அவளுக்கு. இதை ஒருத்த பேட்டி எடுத்து பெருசாக வர போட்டுனுங்கிறான். அவங்களுக்கு ஒன்றா இருக்கலாமா? அவங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஒன்றா இருக்கலாம், எங்களுக்கு எப்படி? எங்கள் இஷ்டம் தானே, எங்கள் உரிமை. நான் முட்டாளாக இருக்கிறதுக்கு உரிமையோடு இருக்கிறேன்றா. அதை கேட்டு நீ எப்படி ஆகிக்கலாம்? புரியுதா என்ன சொல்கிறது? எப்படிலாம் நீங்கள் முட்டாளா? நீங்கள் எப்படி ஆனீங்க? யாரை ஒத்துக்குனீங்க, யாரை ஒத்துக்கல? யாரையோ ஒத்துக்குனீங்க, யாரை ஒத்துக்கல? நீங்கள் ஏன் சோறு சாப்பிட்றீங்க? ஒரு நாடகம், ஒரு படமே எடுத்தானுங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டு சென்னையில் தங்கிட்டு இருப்பான், டைரக்டர் ஆகணுன்ட்டு. அவன் தண்ணி துணிக்கு போடணுன்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வாழ்ந்துருந்தாங்கிறான். ஏன்? அரிசிலேருந்து விட்டமின்ஸ் எல்லாம் தண்ணியிலேருந்து தான் இறங்கிச்சு. அதை குடிச்சும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. டீயில் இலை வேஸ்ட்டு, சாப்பாட்டில் தண்ணி வேஸ்ட்டுன்னு. நம்ம அதை என்ன பண்ணோம்? ஒத்துக்கணும். இவ்வளோ தான். ஒத்துக்காதவன் இன்றைக்கும் கூட என்ன பண்ணலாம்? வாழலாம். புரிஞ்சிச்சேன்னா அப்படியே போட்டு வச்சிடலாம். அப்படி தானே? டீயை நல்லா கரைச்சிட்டு குடிக்க கற்றுன்னு இல்லை. நம்ம யாரோ ஏதோ சொல்லிட்டு என்ன பண்ணுக்கிறோம், அதே மாதிரியே செஞ்சுன்னு கரைச்சி குடிச்சா என்ன ஆகுமா? என்ன இலையோடு சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? டீ தூளை ஏன்னா ஆச்சா? ஆகுமா? ஏன்? எப்படி சாப்பிட்ணுன்னு யாரோ சொன்னாங்க, அதே மாதிரி சாப்பிட்ணுங்கிறோம். அவ்வளோதானே. என்ன பண்ணிக்கலாம்? மிக்சியில் போட்டு மொத்தமாக ஆயிடுச்சே. காலில் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. பாலில் டீ போடுவாங்களாம். அதுவும் ஒத்து சொல்லிட்டாங்க. உள்ளே போட்டுருவேன், நடுவில் போட்டுருவேன். மேலே போடுவாங்களா, நடுவில் போடுவாங்களா, உள்ளே போடுவாங்களா, முதல்லே போடுவாங்களா தெரியாது. ஆனால் பேசிக்கிறோம், ஜாலியாக இருக்குது. நம்ம முட்டாள்தனத்தோடு தான் என்ன பண்ணுக்கிறோம். எப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறோம்னா ஒரு குரங்குகள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிறோம். அந்த குள்ளக்காதை சொன்னான்ல, அந்த குரங்கு தான். காலர் வச்சு சட்டை போடணுன்னா காலர் வச்சு சட்டை போடுறோம். அவைலபிளாக தான். எனக்கு காலர் பிடிக்கலன்னா கூட கடையில் எப்படி தான் விற்கிதே, காலரோடு தான் விற்கிது. அதனால் நான் தான் பண்ணேன். நான் எனக்கு இதில் பிடிக்காதது தான் சேர்ந்து தைச்சி தான் வச்சுக்கிறான். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும். 2 பட்டன் ஏன் வச்சுக்கிறான்லாம் கேட்கக்கூடாது. பயன்படுத்தினவங்களுக்காக வச்சுக்கிறான். நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த பட்டனை போட்டுக்கலாம், இல்லைனா இந்த பட்டனை போட்டுக்கலாம். அப்போ எப்படி வாங்கணுன்ற டிசைடிங் அத்தாரிட்டி ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்குது. இந்த உலகம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்குது எப்படி வாழலான்ட்டு. நீங்கள் முட்டாளாக வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் முட்டாளாக வாழலாம். எனக்கு பிரச்சனை அதில் இல்லை. நீங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட வந்தால் நான் சொல்லி தருவேன். இப்படிலாம் இருக்குது. இப்படி தான்லாம் சொல்ல மாட்டேன், 4-5 வழி சொல்லுவேன். நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒன்று சொல்லுங்கன்னா நான் ஒன்று கூட சொல்ல தயார். ஆனால் நான் சொல்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்னு கேட்டால் 4மே சொல்லியிருப்பேன்.
இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது. இது ரெண்டில் யார் என்ன தேர்ந்தெடுத்துக்கலாம்? ஆண் குழந்தை நல்லதா, பெண் குழந்தை நல்லதா? ஆண் குழந்தை நல்லதா, பெண் குழந்தை நல்லதா? முதல்ல குழந்தை பிறந்தது தானே அது நல்லது. முதல்ல குழந்தை பிறகு பெரிய விஷயம் இல்லை உனக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் கிடையாது. அந்த குழந்தை அறிவு வந்தால் நல்லது, அந்த குழந்தை புத்திசாலித்தனமாக வந்தால் நல்லது, அந்த குழந்தைக்கே உதவிச்சுன்னா நல்லது. ஆணாக இருக்கலாமா பெண்ணாக இருக்கலாமா, என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குண்ணா, அது புத்திசாலித்தனத்தோடு வாழணும், அது சிறப்பாக இருக்கணும், அது கொண்டாட்டமாக இருக்கணும். அப்படி ஒரு குழந்தை தான் வேணுமே தவிர அதுவே தடி மாடு தீனி மாடுன்னா என்ன பண்ணுவீங்க? எந்த செயலும் செய்யாத ஒன்று மாடுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ எப்படின்றத நான் யார்கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன் அவருக்கு தெரியாது, எனக்கு எப்படின்னு எனக்கு தான் தெரியும், மற்றவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதனால தான் ஜிம்மில் 5 கிலோ 10 கிலோ 3 கிலோ 2 கிலோ ஏன் வச்சுக்கிறான்? ஏன் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தூக்கணும். அவர் 50 கிலோ தூக்குறாரு, நீ தூக்கணும், ஏன்னா மூச்சு கொஞ்சம் சேர்த்துருவேன். அப்படி தான் தெரியாதனமா ஒருத்தன் தூக்கிட்டு கீழே வச்சா சேர்த்துட்டான், பெஸ்ட் ஆகிடும், ஹார்ட்லாம் பெஸ்ட் ஆகிடும், கிட்னி வச்சிடும், ப்ரெஷர் தாங்காது. தகுதி வேணும் உங்களுக்கு. ஸோ உங்கள் தகுதி எப்படின்ற போது அப்போ எப்படி வாழணுன்றதை யார் தான் தீர்மானிங்கன்னா நீங்கள் தான். அப்போ எதற்குன்றதை யார் தான் முடிவு பண்ணா? நீங்கள் தான். ஏன் என்ற தெளிவு யாருக்கு தான் இருக்குண்ணா? உங்களுக்கு தான். இப்போது இந்த தெளிவு பெறக்கூடிய ஒரு கேள்வி இதில் ஏன் எதற்கு எப்படின்னு, இதுதான் ஞானம். கேள்வி தாண்டா ஞானம்னா. ஒரு மனிதன் கேட்கணும், யாரை, நான் யார், நான் ஏன் கேட்குறேன். நீங்கள் ஒரு அம்மா அப்பாவுக்கு உருவானது எதுன்னு பார்த்தா உடம்பு, அது மட்டும் நீங்கள் இல்லை. அம்மா உருவாகின உடம்புக்குள்ளே ஒன்று இருக்குது, மனம் அல்லது ஆத்மா. இது நிறைய பேர் இன்னும் குழப்பினுக்கிறான். அதான் நான். இப்போ உடம்புக்குள்ளே வெறும் மனம் மட்டும்தான் இருக்குதானா? இல்லை, அதுக்குள்ளே இப்போ நான் யார் அப்படின்னா 3 ஆள் ஆனவன். எனக்கு புரியணும்ல, இதை புரிய வைக்கணும். இப்போ உங்களுக்கு அப்படி புரியுதா பாரு. சொன்னால் கூட ஒத்துக்க முடியல உன்னால். சொன்னி 8 வருஷமாக போது ஒத்துக்குன்னு அப்புறமா போய் தப்புன்றான். அவர் தெய்வத்தையும் கடவுளையும் ஒன்றாக்கிட்டாரு. உங்களுக்கு புரியுதா பாருங்க, உங்களை ஏமாற்றிட்டார். புக்கு தான் கடவுள், எழுத்து அறிவித்தவன் யார்? இறைவன். இறைவன் எப்படிங்கிறான்? எழுத்தாக தாங்கிறான். எருமாடு உனக்கு புரியுதா பாருன்றான். இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு தானே? புக்கு தான். ஐயோ இருந்தாலும் ஏமாத்திங்கிறான் என் சூன்யன்ட்டு. புக்கு தான் கடவுள். உங்களுக்கு புரியவே இல்லை. வேதம் என்ன சாதாரண விஷயமா? தெளிவாக புரிஞ்சிச்சா இல்லையா உனக்கு? ஏன் உனக்கு அப்படி புரிஞ்சுது? என்னை பிடிக்கல, அதனால் அது புரிஞ்சிச்சு. பிடிச்சவங்க சொன்னால் சரியாக இருக்கும், அவனையும் பிடிக்கல, அதுவும் உன்னால் ஒத்துக்க முடியல. உன் பிரச்சனை எங்க? யாரை ஒத்துக்காமல் தெரியல? இந்த ஏன் எதற்கு எப்படின்றத உங்ககிட்ட கேட்கணும். ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வாழ்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், எதற்காக நான் இப்படி செயல்படுகிறேன், யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும். கேட்டால் என் சரி என் தேவைகளை என்ன பண்ணிச்சு? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விளங்குதா? உங்கள் சரி தான் உங்கள் தேவைகளுக்கு தடை. உங்கள் தேவைகளுக்கு தடை எது? உங்கள் சரி. உங்கள் சரி யாரால் உருவாக்கப்பட்டது? யாராலோ. யார் உருவாக்கியிருக்கணும்? ஏன் எப்படி வாழணும்னு சொன்னால் சரியை நீங்கள் தான் உருவாக்குவீங்க. உங்களுக்கு தான் எப்படி வாழணும்னு தெரியாத. எப்படி வாழணும்னு நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு கேட்கல, யாரையும் இல்லை போய் கேட்டுனுக்கிறீங்க. அது மாதிரி நான் யாரையும் போய் கேட்டு என்னென்னவோ ஆகி, அதுதான் நான் நிறைய இடத்துல நிறைய பாட்டுங்களை கூட சொல்லி வச்சுக்கிறேன். அவர் சொன்னது பொய்யப்பா, இவர் சொன்னது பொய்யப்பா, எவர் சொன்னதும் பொய்யப்பா, உன்னை நீயே கேளப்பா. யாரை கேட்கணும்? நீங்கள் எப்படி வாழணும்னு யார்கிட்ட கேட்குறீங்க? ஏன் நீங்கள் தானே கேட்கணும். உங்களுக்கு யாருன்னா கேட்டிங்கன்னா கூட என்கிட்ட எப்படி வாழணும்னா நான் சொல்லித்தருவேன். இப்படியெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எப்படி வாழணும் நீங்கள் தான் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணணும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே சரி பண்ணுறீங்க, உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறிச்சா, நீங்கள் நிம்மதியாகிறீங்களா, நீங்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கான வழியை தேடுங்கன்னு எல்லாத்தையும் சிம்பிளாகி சுருக்கி நீங்கள் எப்படி வாழணும்னா, உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் வாழணும். கொண்டாட்டம் யாரோட பிறப்புரிமை? உங்களோட பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ணவே கூடாது, விட்டு கொடுக்க. அப்படி விட்டு கொடுக்காமல் வந்தால் நீ எப்படி நல்லா இல்லாமல் இருப்ப? சரி தப்பை விட்டுட்டு தேவையில்லை மேலே அக்கறைத்துங்க. சொர்க்கத்தில் என்ன தாங்குது? சரி தப்பு இல்லை, தேவையில்லை தான். இப்படிலாம் புரிஞ்சிச்சேன்னா இப்படி வாழலாம்.
நல்லா இருக்குது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். அப்படிதானே? ஏரிக்கரையின் மரங்கள் சாட்சி, வாழ நினச்சா வாழலான்றதுக்கு. சுற்றி எல்லாம் அது வர அதுக்கிட்ட போய் பாட்டு போடுறோம். சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, சந்தோஷமாக படைச்சது யாரு? அது யாருன்னா சந்தோஷமாக பச்சாங்க, அது சிரிக்கும். என்னை பச்சை வந்தாண்டா உன்னையும் பச்சான். எனக்கு கண்டு அறிவு வந்ததுன்னா நான் வேறு மாதிரி வாழ்வேன். எனக்கு கொடுத்த அறிவு வச்சு நான் அழகாக கூண்டு கட்டின்னு ஸ்டைலாக வாழ்ந்துன்னுக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி கேடு கட்டு போய் நான் என்ன பண்ணல, வாழல. ஒரு காலம் அதுக்கு அறிவு வந்தால் கடவுள் கட்டு கேட்க, எனக்கு அறிவு கொடுக்காதுன்ட்டு. அறிவு படைச்ச நீ என்ன ஆகிட்ட? உனக்கு பகுத்தறிவு கொடுத்ததுனால தான் என்ன ஆகிட்ட? இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் வந்துங்கிற. கேள்வி கேட்பது தான் பகுத்தறிவுக்கு அழகு. அதுக்குன்னு எவனானா முட்டாள பெரிய மனுஷன் சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன் பேச்சை கேட்டுக்கணுன்ட்டு கருப்பு சட்டை போட்டு செஞ்சுன்னு இருக்காத. அந்த நான்சென்ஸ்க்கு என்ன புரிஞ்சுதோ, இல்லை அந்த பிரில்லியன்ஸுக்கு என்ன புரிஞ்சுதோ, அந்த கிரேட்டருக்கு என்ன புரிஞ்சுதோ, இல்லை அந்த திங்கருக்கு என்ன புரிஞ்சுதோ, அந்த வல்லவருக்கு என்ன புரிஞ்சுதோ அதை அவர் வளர்றாரு. உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்குறேன். இப்போ நான் பேசுறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, இதை கொண்டு உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்குறேன். நான் எதனா உங்களுக்கு எப்படின்னா புரிய வச்சுட்டு இருந்தேன்னா அதுதான் நான் வெற்றி பெற்றது. என்னை அப்படியே ஒத்துக்குவேண்ணா. நீ சிந்திச்சு என்ன பண்ண, புரிஞ்சுக்க பாரு, உன்னை கேளு, ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டுப்பாரு, நீங்கள் கொண்டாட்டம் ஆகிடுவேன். நான் அந்த மாதிரி கேட்டு தான் தெளிவாயிட்டேன். நீ என்ன ஆகிட்டே, கேள்வி கேட்டு சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு ஜாலியாக இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன தெரிஞ்சு அதெல்லாம் என்ன பண்ணுங்கிறான், சரின்னு நினச்சினுக்கிறான். யூனிஃபார்ம் போட்டால் தான் அழகுன்னு அவன் நினச்சிங்கிறான். அப்படி தானே? இப்படி பண்ணக்கு தான் உனக்குன்னு நினச்சிங்கிறான். இப்படி பண்ணால் கூட என்ன தான், இப்படி நிறைய பேர் பண்ணாதனால என்ன நினச்சிங்கிறான். எல்லோரும் இப்படி பண்ண ஆரம்பித்தா என்ன ஆவாங்க? நீ ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிடு, உனக்குன்னா இப்படி தான் பண்ணணுன்னு என்ன ஆகும் நினைக்கிற? ஆமாம், சிவகிட்ட போகிறவங்களாம் இடது கையை வச்சு நீ இப்படி பண்ணணும். ஆமாம், இது ஒரு ஸ்டைல் ஆகிடும். கரெக்ட் தானே? நான் வாரம் ஒரு ஸ்டைல் உருவாக்குவால்மா, நீ என்ன ஆகிடுவேன்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சரி, ஏதோ எல்லோரும் சொல்லி பழகிட்டேன், நம்மளும் என்ன பண்ணிடலாம், ஏதோ குறைக்கு மேலே இல்லை இப்படி தான் சொல்லி பழகிட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். வாழ்க்கை உங்களுக்கான அற்புதமான படைப்பு. நீங்கள் யார் யாருக்கு முன்னாடி எப்படி படிக்கிறீங்களோ, பைபிள் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. புக்கு தானே, காசு கொடுத்தா யார் ஒன்றா வாங்கி. குரான் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. குரான் படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், வேதங்கள்லாம் உங்களால் முடியும்னா வாங்கி படிக்கலாம், எதையும் படிக்கலாம். ஆனால் ஒத்துக்க கிடையாது, உங்களை தான் ஒத்துக்கணும். யாரை ஒத்துக்கணும் நீங்கள்? ஆமாம், எந்த பைபிள்லையோ குரான்லேயோ இல்லை வேத நூல்கள்லையோ எந்த மத நூல்கள்லையோ எந்த மகானோ உங்கள் தேவையை தெரிஞ்சவர் கிடையாது. புரியுதா? நீங்கள் தான் பேண்டை சுத்தோடு இருக்கிறீங்க, கழுவணும். அது பைபிளில் இருக்காது, குரானில் இருக்காது, வேதங்களில் இருக்காது. நீங்கள் பேண்ட்டு வந்துக்கிறீங்க, 15 நிமிஷத்துக்குள்ளே கழுவிடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பான் ஒன்றா. எந்த புக்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்போ புக்கை படிச்சிட்டிங்க, யாரோ ஒரு மகான் சொல்லி கொடுத்துட்டாரு, தண்ணி நல்லா ஊற்று ஃப்ரெஷ்ஷை வச்சு அடிக்கணுன்ட்டு. தாய்லாந்து போய் இறங்கிட்டீங்க, அங்கே பேப்பராக வச்சுருப்பானாம நீங்கள் பார்த்து முழிப்பீங்க, தண்ணி இல்லையே. ஏன் என்ன சொல்லித்தரல உங்களுக்கு வேதத்தில்? அப்போ எப்படின்றது எங்கே போய் கேட்கணும், எந்த இடத்துல கேட்கணும், எப்படின்னு எங்கே உங்களுக்கு பிரச்சனையோ அங்கே போய் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இதை பண்ணுறதுன்னா. பேப்பர் சிரிக்கும், ப்ளீஸ் யூஸ் மீ, ஏதெல்லாம் கூட வச்சுருப்பான் சில இடத்துல யூஸ் மீன்னு. எத்துக்கு சின்ன பண்ணிங்கன்னா துவச்சி போட்டு வரணும். ஃப்ளஷ் அவுட்டுக்கு தண்ணி இருக்கும், கழுவுறதுக்கு தண்ணி இருக்காது. அப்புறமா அதில் போய் கையை விட்டு தண்ணி எடுத்து கழுவி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நான்? ஆமாம், பிரில்லியன்ஸின்னா நம்ம சொல்லலாம்ல, ஏன்னா அறிவு கட்ட முண்டோம். என்னை எதிர்க்க எப்படிங்கிறான்னா அப்படித்தாங்கிறான். இவனுக்கு தெரியவே இல்லை, பேப்பர் எடுத்து தொலைக்க சொல்லிட்டா நீங்களும் வந்து அந்த மாதிரி தொலைச்சிங்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த வாஷ் பேஷனில் தண்ணி இருக்கும், என்ன பண்ணுங்கள், கையை உள்ளே விட்டு. அந்த கிரேட்டர் மேன்கள் தான் இங்கேருந்து வெளியே போய்க்கிறானுங்க. என்னை விட்டு போனவங்களாம் யார் நினச்சிக்கிறீங்க? வாஷ் பேஷனுக்குள்ளே கையை உள்ளே விட்டு அந்த தண்ணி எடுத்து கழுவணும். பேப்பர் எடுத்து தொலைக்க சொல்கிறார் சிவகி. உங்களுக்கு தெரியலையா டார்க் சைக்காலஜி எதுன்றான். நம்ம தண்ணியில் தானே கழுவி பழகணும், என்ன பண்ணா? நீங்கள் பேண்ட பி தானே மேலே பட்டா என்ன? இப்போ என்ன வேணா பேசலாம், எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். ஏன் இது புரியுதா? என்னை ஜோக் அடிக்கிறாங்கன்ட்டு. என் பொண்ணு கூட சொன்னான், அந்த வீடியோ சேனல்லாம் நம்ம அதெல்லாம் எனக்காக ஒருத்தர் பொறுப்பாக வேலை செய்கிறேன்னா அது என்ன பண்ண முடியாது, ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் மனித அறிவு வேலை செய்யுது, புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி கிரேட் மேன்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம புரியுதா நான் பேசுறதெல்லாம்? புரிஞ்சிச்சா? ஏன்னா தென்னில் தான் கவனம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தான் பண்ணா, பேப்பர் வச்சுருந்தா கூட ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு என்ன முட்டாள்தனமாக பேசுகிறான். 2 வாட்டி ஃப்ளஷ் அவுட் பண்ணால் போயிடும். அதுக்காலமாக 20 தண்ணியில் எடுத்து கவனம் தானே.
புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு கற்று கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் தண்ணியில் கழுவத்துலேருந்து வெளியே வர மாட்டீங்க. அந்த பேப்பரு நான் அப்படி கிடையாது. பேப்பர் இவ்வளோ மெலிசாக வச்சுக்கிறியாம்மா, குழந்தைங்க புள்ள வச்சாக்கா கீஞ்சின்னு வந்துடுமே, கொஞ்சம் திக்காக வையின்னு அவள் தான் மறுநாள் திக்கு பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. மேட்ரு இவ்வளோ தான். புரியுதா? அங்கேயும் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? புதுசாக ஒன்று கற்றுக்க முடியும். புதுசாக நீங்கள் எப்படி செய்யலான்னு செய்ய முடியும். நீங்கள் இந்த பூமிக்கு புதுசு, உங்கள் பிரச்சனை பூமிக்கு புதுசு, எப்படி வாழணுன்றதும் உங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே பழசு. எல்லாமே என்ன தான்? பழசுலேருந்து புதுசு முடியாது, அப்டேட்டடு தான். அதில் பக்ஸ் வந்து என்னவோ இருக்குது. கருமத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் நம்ம தான். யார் அப்டேட் பண்ணோம்? உங்களை நீங்கள் தான் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நான் சொல்ல தான் முடியும். நான் அப்டேட் பண்ணுறதுக்கான ஐடியாவும் கூட கொடுக்க முடியும். இதுதான் அப்டேட்டட் வெர்ஷன்னும் அவரை சொல்ல முடியும். நீ கேட்கலன்னா அந்த காலத்தில் ஞானிகள்லாம் கோமனை கட்டின்னு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி சேர்லேயே உட்காந்தாங்க, ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. அது எளிமையாக இருந்திருப்பாங்க. எளிமைன்றது உடையில் இல்லை, உட்காந்துக்கிற இடத்துல இல்லை, பேசுகிற பேச்சு புரிய வைக்கிறது. உனக்கு எளிமையாக புரியுதான்னு பாரு. இதுக்கப்புறமும் புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் எதற்கு எப்படின்னு நீயே உன்னை கேட்டு ரொம்ப தெளிவாக வாழு. உன்னை மதி, உன்னை கொண்டாடு, உன் தேவைகளை நீ முடிச்சுக்கோ, நிறைவாக இரு. எப்படி இரு? நிறைவாக இரு. அப்பா வாழ்ந்த கடவுளுக்கு அப்போ தான் நன்றி சொல்லுவேன். எப்படி இரு? நிறைவாக இரு. கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அப்பா இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு உண்மை இருக்குது. ஓ இதெல்லாம் நம்ம தெரியாமல் செத்து போகாமல் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தாரே, நன்றி சொல்லு. யாருக்கே? கடவுளுக்கு. இந்த மனுஷன் எப்படியெல்லாம் சொல்கிறான். ஓ அப்போ என் சரிதான், என் தேவைகளை நான் தான் முட்டாளாகிறேன்னா, நான் தான் ப்ளஷ் அவுட் பண்ணி தண்ணி உள்ளே விட்டுனுங்கிறேன்னா. அப்போ சைடில் பேப்பர் வச்சுருந்தாங்களா? சில பேர் தண்ணி தான் கவனம்னா பேப்பர் தெரியாது. யூஸ்ன்னு போட்டு இந்த வார்த்தையும் கூட உனக்கு புரியாது. நீ தான் முடிவு பண்ணிட்டே தண்ணியில் தான் கவனம், தண்ணி மட்டும் தானே தேன்னு. இப்போ புரியுதா? வர ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வராருன்ட்ட உடனே யாரோ ஒரு ஃபஸ்ட் ஆள் பச்சை கலர் போட்டுன்னு வந்து அவன் தான் ஆளுன்ட்டு எல்லாத்தையும் குத்தினா யார் பிரச்சனை இது? புரியுதா? வாலண்டரியாக போய் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு 4 பேர் போட முடியும், அப்படி தானே? பச்சை கலர் ட்ரெஸ் போட்டாலும் அடுத்த கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீ கேட்கணும், உனக்கு தோணும். ஆனால் ஏன் உனக்கு தோணலைன்னா, சொன்ன ஒரு மகானு மயிருன்னு நினச்சிட்டு என்ன ஆச்சு உன் கதை? அவுட்டு தான். தோணாது, எதுவும் தோணாது. ஏன்? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மாதிரி ஆகிடுவேன். அப்படி இருக்காத. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன்னை மதி, மகிழ்ச்சியாக இரு. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு பேசலாம். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.